அதிசயப்பத்து. அதிசயம் என்ற சொல்லுக்கு மிகுதி என்பது பொருள். சிவானந்தத்துக்கு பழைய காலத்தில் நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு எழுதுவாங்க. நிரதிசய ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தனக்கு மேல் மிக்கதொரு ஆனந்தம் இல்லாத ஆனந்தத்துக்கு நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு பேர். நிரதிசய ஆனந்தம் என்பதுல 3 சொல் இருக்குது. நிரு என்ற ஒரு சொல் இருக்குது, அதிசயம் என்ற ஒரு சொல் இருக்குது, ஆனந்தம் என்ற ஒரு சொல் இருக்குது. ஆனந்தம் எல்லாருக்கும் தெரியும். அதிசயம்னா மிக்க ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். மிக்கன்னா எவ்வளவு மிக்க? நாம கடையில் போய் ஒரு பலகாரத்துக்கு ஆர்டர் பண்ணுறோம், அவன் கொண்டு வந்து வைக்கிறான், சாப்பிட்றான். பக்கத்தில் இருக்கிறவன் இதையா வாங்கினீங்க, அதை வாங்கியிருக்கலாமே, இதை விட அது நல்லா இருக்குமே அப்படின்வான். அதை கொண்டாடான்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இதையா வாங்கினீங்க, அது பாருங்க அங்கே ஒன்று இருக்குது, இதை விடங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம் செய்கிற பொருள் எல்லாம் ஒன்றை விட ஒன்று அதிகமாக, ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்குங்க. அப்போ இதை விட அதிகமில்லாத சுவை உடையதுன்னு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் இங்கே எதுவும் கிடையாதுங்க. சிவபெருமானுடைய திருவடியிலே அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கிறது, அந்த ஆனந்தத்தை காட்டிலும் மிகுதி உடையதாகிய ஆனந்தம் வேற இல்லை. நாம் அனுபவிக்கிற ஆனந்தத்தை உங்களுக்கு படிப்படியாக கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு முதல்ல நாம் அனுபவிக்கிற ஆனந்தம் விடய ஆனந்தம். விடய ஆனந்தத்தில் விடயமும் விடயத்தை அனுபவிக்க கருவியாகிய உடம்பும் அந்த உடம்பில் இருக்கிற நாமும் எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் வர்ற ஆனந்தம் விடய ஆனந்தம். இதில் இது விடயம், இது கருவி, இதுக்கு வேற நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது ஆஹா நான் அறிவுடையவன் அல்லவா அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் வரும். அதுக்கு ஜீவ ஆனந்தம்னு பேர். விடய ஆனந்தம், விடய ஆனந்தத்துக்கு மேலானது ஜீவ ஆனந்தம். அப்போ நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும். நான் எனக்கு மேல ஒன்று இருக்கும் போல் இருக்குதுங்கிற ஒரு உணர்வு ஒரு காலத்தில் வரும். அது என்னன்னு பார்த்தா அது திருவருள். அப்போ திருவருளை அடையலான்னு போம். திருவருளை அடைந்து நின்றால் ஒரு சுகம் கிடைக்கும், அதுக்கு அருளானந்தம். அதுவே சுகமா அப்படின்னு கேட்டால் அந்த திருவருளே சொல்லும், அடா இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அங்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் உன்னை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து எங்கிட்ட தங்க வச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை அங்கே அனுப்பிடுவேன். அது சிவானந்தம். அதுக்கு மேலே இல்லை, அதுதான் கடைசி. அப்போ விடயானந்தத்துக்கு மிக்கது ஒன்று இருக்குது, ஜீவானந்தத்துக்கு மிக்கது ஒன்று இருக்கிறது, அருளானந்தத்துக்கு மிக்கது ஒன்று இருக்கிறது, சிவானந்தத்துக்கு மிக்கது எதுவும் இல்லை. அதனாலே அந்த சிவானந்தத்துக்கு நிர் அதிசய ஆனந்தம் அப்படின்னு. அந்த அதிசயம் மிகுதியை பற்றி சொல்லுகின்ற பகுதி இது. இதுக்கு குறிப்பு முத்தி இலக்கணம். இந்த திருவாசகத்தில் பதிகத்தினுடைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களுக்கெல்லாம் அப்படி அப்படியே அர்த்தம் பண்ணி அதை பதிகத்துக்குள்ள வச்சு பார்க்க முடியாது. இது முதல்ல சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. ஏதாவது ஒரு பாட்டில் 2 பாட்டில் இருக்கும், எல்லா பாட்டிலையும் இருக்காது. அது மட்டும் அல்ல, முத்தி இலக்கணம்னா முத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிகம் சொல்லுதுன்னு நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இந்த பதிகத்துக்குள்ள போனால் முத்தி எப்படி இருக்கும், முத்தி எப்படி இருக்கும் என்பது சொல்ல முடியாது. முத்தி எப்படி இருக்கும் என்பது சொல்ல முடியாது. ஆகையினால தான் யாரும் வீடு பற்றி பேசுவதில்லை. திருக்குறளை பற்றி கூட முதல்ல எழுதுகிற பொழுது அப்படி தான் எழுதுவாங்க. அறத்துப்பால் சொன்னார், பொருட்பால் சொன்னார், காமத்துப்பால் சொன்னார், மனுஷன் அடையத்தக்க உறுதிப்பொருள் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 இருக்குது, 4வது பொருளை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால், வீடு சாதன வகையால் கூறுவதல்லது தனியே கூறப்படாது. வீட்டை அடைவதற்கு சாதனம் எதுன்னு சொல்லுவோம். வீட்டை அடைவதற்கு சாதனம் அறம்பொருள் இன்பம். இதனால் சாதித்து கொள்ளப்படுவது வீடு, அது சாத்தியம். சாத்தியம் அனுபவித்து அறியத்தக்கதை தவிர அது இப்படி இப்படி இருக்கணும் இலக்கணம் சொல்லி சொல்ற வழக்கம் கிடையாது. அதனால சாதன வகையால் கூறப்படுவதல்லது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அது அந்தமில் இன்பத்து அழிவில் வீடு. ஆகினால் அது சாதன வகையால் கூறுவதல்லது நேரே கூறப்படாதாகினால நூல்களில் இந்த 3 மட்டுமே கூறப்படும். ஆனால் நூலின் பயன் 4: அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயன். அப்படி இருக்கிறது முத்தி இலக்கணம். முத்தி இலக்கணம் ஒரு வகையால் கூறப்படும். நாம் முத்தி நிச்சயம் ஒரு நூல் படிச்சிருக்கோம். ஆனால் முத்தியினுடைய அனுபவம் இது என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் சொன்னான். அந்த அனுபவத்தையெல்லாம் மறுத்து இதுதான் முத்தி அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரத்திலையும் சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவபிரகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அறிவேர் என்பது முத்தி முதலாக முத்தி வகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
இப்ப இதுல சிவத்தை அடைதாகிய முத்தி அதனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத பேசுவார். இந்த பாட்டு, இந்த பத்திக்கு வெறுவி மலத்தினை சிவத்து ஒன்றாகும் அடியார் குழாத்துடனே கூட்டம் பரமர் அருட்பெருமை பகுதியை மிகுதியை புகழ்ந்து பாடுவது. மலத்தினை வெறுவுதல் வேண்டும், அது சொல்லப்படும் இந்த பகுதியில். சிவத்து ஒன்றாகும் அடியார் குழான் சொல்லப்படும். அந்த அடியார் குழாத்தோடு கூட்டுகின்ற பரமர் அருள் திறம் சொல்லப்படும். அந்த அடியார் குழாத்தோடு இருக்கின்ற அருள் திறம் தான் முத்தி அனுபவம். இந்த முத்தி அனுபவம் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே கிடைக்கும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதான் ஜீவன் முத்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். உடம்பை விட்டு சென்று அனுபவிக்கக்கூடிய முத்தியை இந்த உடம்போடு இருக்கின்ற காலத்திலேயே இந்த உலகத்திலேயே சைவ சித்தாந்தியால அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அந்நிலைமை இந்நிலையின் அடைந்த முறையாலே சிவஞான சித்தியார் மாயமலாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டே. யாரு? இந்த உடம்போடு இருக்கிற ஆன்மா, ஜீவன் முத்த நிலையில் இருக்கிற ஆன்மா. அந்நிலையை உடம்பு விட்டு சென்று அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையை இந்நிலையின் அடைந்த முறையாலே, இந்த உடம்போடு கூடியிருக்கிற இந்த நிலையிலேயே அடைகிறதுனாலே அவன் எப்படி இருப்பான்? சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். மாறாத சிவானுபவம், அது நீங்கவே நீங்க. அந்த நிலைதான் இந்த பதியத்தில் சொல்லப்படுவது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே முத்தி இலக்கணம் என்பதற்கு முத்தி வழங்கிய முறைமை அப்படின்னு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மட வரலியர் தங்கள் பிறத்திடை நைவேனை ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன பொன்மல திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே. முதல் 2 வரியில தனக்கு இயல்பா இருக்கின்ற தன்மையை பற்றி பேசுறார். இப்படி இருந்த என்னை ஆட்கொண்டு அடியவரில் கூட்டினான், அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா என்று பெருமான் தனக்கு அருள் செய்ததை வியந்து பேசுகிறார். அந்த வியப்பு தானுங்க இங்க அதிசயம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அவருடைய இயல்பு என்னன்னு பார்த்துக் கொள்வோம். சிவபரம்பொருளினுடைய பெருமை நமக்கு தெரியல. மாணிக்கவாசகர் சொல்றார், நான் உன்னுடைய பெருமையை அறியவில்லை, இப்பொழுது அறிந்திருக்கிறேன், ஆனா அப்ப அறியலை. என்னவென்று அறியவில்லை? இப்பொழுது என்னவென்று அறிந்து கொண்டேனோ அதை அப்பொழுது அத்தகையதாக நான் அறியவில்லை. இப்ப என்னவா அறிஞ்சிட்ட? வைப்பு மாடு, மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். வைப்பு மாடு, வைப்பு நிதி, நமக்கென்று வைக்கப்பட்ட நிதி, வைத்த நிதி என்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைப்பு மாடு அது இருக்குன்னு நமக்கு தெரியாது. வருத்தப்படுகிற காலத்துல ஒன்றும் கிடைக்கல, நான் ஐயோ உனக்காகவே ஒன்று வச்சிருக்கேப்பா அப்படின்னு சொல்லி. மாணிக்கத்தின் ஒளி என்று, சிவம் மாணிக்கமணி போன்றது. அப்படியான ஆன்மா எது போன்றது? ஸ்படிகம் போன்றது. மாயகன்மங்கள் எப்படி? இருட்டு போலவும் சின்ன விளக்கு போலவும். இந்த ஸ்படிகம் மத்தியில் நின்றுட்டு இருக்கும். இருட்டு ஒளி பரவிச்சானா ஸ்படிகமும் இருட்டாத்தான் இருக்கும். இதான் ஆணவ மரத்தில் கிடக்கிற நிலை. சின்ன விளக்கொளி பரவிச்சானா அந்த அளவுக்கு அந்த ஸ்படிகத்தில் ஒரு சிறு பிரகாசம் வருமா தவிர படிகத்தினுடைய முழு பிரகாசமும் கிடைக்காது. இது மாயகன்மங்களுடைய நிலை. அப்போ ஆன்மா படிகம் போன்றது. இருளோடு கலந்தா இருளாக கிடக்கும், சின்ன விளக்கொளியோடு கூடினா அந்த விளக்கொளி அளவாக பிரகாசம் உடையதாக இருக்கும். இந்த பக்கம் திருவருள் சிவம், அது மாணிக்க மணி போன்றது. அந்த மாணிக்க மணியினுடைய பிரகாசம் அருளின் வழியா, அருள் என்பது சிவத்தினுடைய குணம். எனவே மாணிக்க மணியினுடைய ஒளிதான் அருள். அது படிகத்தில் படுது. படிகத்தில் பட்டா படிகம் என்னவாக இருக்கும்? முழுக்க முழுக்க மாணிக்கமா. ஆனா மாணிக்கம் அன்று. இதுதான் சைவ சித்தாந்தம். படிகம் மாணிக்கம் ஆவதில்லை,
ஆனால் மாணிக்கத்தினுடைய ஒளியை தன்கண் பெற்றிருக்கிறது. ஆன்மா சிவமாக ஆவதில்லை, ஆனால் சிவத்தின் தன்மையை ஆன்மா பெற்றிருக்கும். இதைத்தான் சிவத்துவம் பெறுதல். இந்த பக்கம் பசுத்துவம் நீங்குதல். பசுத்துவம்னா மலம் அர்த்தம். ஆன்மாவை பசு என்னும் பெயருடையதாக ஆக்கியது எதுவோ அது மலம், அதான் பாசம். ஆன்மாவை பசு என்னும் தன்மை படுத்தியது பாசம். அந்த பாசத்தினாலே ஆன்மாவின் விளைந்த தன்மை பசுத்துவம். இந்த பசுத்துவம் நீங்கணும், சிவத்துவம் விளங்கணும். இதுதான் நமக்கு தேவை. அந்த சிவத்துவ விளக்கம் மாணிக்க விளக்கம் போல இருக்கும். அது உன்னுடைய திருவுருளை பெற்ற பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கு முன்ன தெரியல. அதுக்கு முன்னால் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற போகப் பொருள்கள், குறிப்பாக மகளிரை பற்றிய போகம், இந்த சமாச்சாரம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால முதல் வரியில சிவத்தை அறியாமையும், இரண்டாவது வரியில உலக போகத்தை அறிந்ததையும் குறிப்பிடுகிறார். பாருங்க, செப்பு நேர், நேர்னா ஓமோருகுன் அர்த்தம். மடவரலியர், மடவரலியர், மடவரல் அப்படிங்கிற ஒரு சொல் உண்டுங்க. அந்த சொல்லுக்கு ஒரு அருவிகுதி கூட்டிங்கன்னா மடவரலர்னு வரணும். ஆனால் ஒரு சாரியை பெற்று, ஆமாம், மடவரலியர், ஒரு சாரியை ஈ பெற்று மடவரலியர் அப்படிங்கிற. மடவரல் ஈ அரு, இதான் அந்த சொல்லினுடைய நிலை. மடவரல் என்பதற்கு மடப்பம் வருகின்ற தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். திருமுருகாற்றுப்படையில குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே, மடவரல் வள்ளி அப்படிங்கிற சொற்பிரயோகம் இருக்கு. மடவரல்னா மடப்பம் வருதலை உடைய அப்படின்னு. அப்ப மகளிர்களுக்கு உண்டான குணங்கள்ல மடம் என்ற ஒரு குணம், அந்த குணம் மிகுதியாக விளங்குபவர்களை மடவரலியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மடம் என்ற சொல்லுக்கு அறியாமை என்பது பொருள் என்று, அதனால நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவா மடம் என்று சொன்னா அறியாமைன்னு அர்த்தம். மகளிர்களுக்குரிய குணங்களிலே மடம் என்று ஒரு குணம் சொன்னா அந்த குணத்துக்கு அறியாமை என்று பொருள் இல்லை. அது என்னன்னு கேட்டா அடக்கம் அப்படின்னு அர்த்தம். அடக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம் ஏதாவது சொன்னா சரிங்க, அப்படியா, அப்படியே செய்யலாமுங்க அப்படின்னு ஏற்றுக்கணும். யாராவது அவர் என்ன உங்கள்கிட்ட சொன்னார், நீ சும்மா தலையாட்டிக்கிட்டே இருந்த என்ன அப்படின்டா, அதெல்லாம் வேற விஷயம். கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை அப்படின்னு அது குறை எழுதுவாங்க. மடம் என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை. கொளுத்த கொண்டு, கொளுத்துதல்னா கொள்ளை செய்தல்னு அர்த்தம். கொள்ளை செய்தல் என்பதனுடைய பிறவினை, அதாவது கொள்ளுதல், கொள்ளுதலுக்கு பிறவினை கொளுத்துதல். கொளுத்துதல்னு சொன்னா விளங்காது. நம்ம தமிழ் உலக வழக்கில் கொள்ளை செய்தல் அப்படின்னு நாம் சொல்லுவோம், அது பிறவினை. கொண்டது அப்படின்னா கொள்ளை செய்ததை வாங்கி கொள்ளுகிறார்கள். இந்த கொண்டது விடாமை என்பதுல ரெண்டு நிலை இருக்குது. அடுத்தவங்க கேட்டா அதெல்லாம் அவருக்கும் எனக்கு உண்டான விஷயம், அதில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். இன்னொன்னு, தான் அதை விட அதிகமாக அறிந்திருந்தாலும் கூட நீங்க என்ன இப்பதான் இப்படி சொல்றீங்க, எனக்கு முன்னமே தெரியுமே, இதை விட அதிகமாக நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேனுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தலைமைத்தன்மை உடையவனாக ஒருத்தன் சொல்லிட்டு தான் பாருங்க, அவனுடைய தலைமைத்தன்மைக்கு குறை ஒன்று. அந்த தலைமைத்தன்மைக்கு குறைவு விடாதபடி நடக்கணும். அதுக்கு தான் அடக்கம் என்று பொதுவாக சொல்லியிருக்கு. தான் அறிந்திருந்தாலும் கூட அறிந்தது போல காட்டிக்கொள்வது. இப்படி ஒரு குணம் இருந்தாதான் அந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்க முடியும், அந்த குடும்பமும் ஒற்றுமையா இருக்கும். காரைக்கால மேல இடத்துல அது இருந்தது. இல்லைன்னா நாங்க நீங்கன்னு கேட்டா அதெல்லாம் அவர் படைச்சிட்டோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. திருவருளால் கிடைச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே, அதையும் சொல்ல முடியல. அந்த மாதிரி நிலைமையில் அவங்க இருந்தாங்க. அது ஒரு அருமையான இல்லறம் பாருங்க. மடவரலியர், மடவருதலை உடையவர், மடப்பம் வருதலை உடையவர்கள் மடவரலியர். இந்த மாதிரி சில சொல் பிரயோகம், அந்த சொல் அமைப்பு எப்படி வந்திருக்குது, சொற்பிரயோகம் எங்கெங்க வந்திருக்குது, அது என்ன பொருள்ல வந்திருக்குன்னு தெரிந்து கொள்வது தான் பக்தி இலக்கியமாகட்டும், நீதி இலக்கியமாகட்டும், உலக இலக்கியமாகட்டும், எந்த இலக்கியத்தை படித்தாலும்
இது ஒரு அடிப்படை வேணும். இந்த அடிப்படை வேணும்னா கொஞ்சம் இலக்கணம், ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் புதுசாக வளர்ந்து வர்றவங்க, ஏன்னா கொஞ்சம் வயது கடந்து போனவங்கலாம் இனிமேல் போய் இலக்கணம் படிச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புதுசாக வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் முறையாக அப்படி வரலாம் இல்லையா, அதுக்காக தான் அப்பப்போ சொல்லி காட்டுறோம். பாருங்க, தங்கள் திறத்திடை நைவேனை, இது உலக போகங்கள்லே கிடந்து சுகம் அனுபவிக்கிறேன்னு சொல்லலை, நைகிறேன். நைதல்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகிறோம். நைவேனை சிவபெருமான் இப்போ என்ன சொன்னா, ஒப்பிலாதன ஓமனில் இருந்தன ஒன்மல திருப்பாதத்து அப்பன் ஆண்டு. நைவேனை ஆண்டு யாரு? அப்பன். அவன் எதனை உடையவன்? ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன். ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன். அந்த திருப்பாதம் எத்தகையது அப்படின்னு கேட்டா, ஓமனில் இறந்தன ஒப்பிலாதன. ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன. ஓமன் ஓமை, ஓமையே ஓமன் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஓமை அதுக்கு நீங்க சொல்லலான்னு போனாலும் கூட அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை விட கொஞ்சம், அதான் ஓமனில் இறத்தல். இறத்தல்னா மிகுதல், கடத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓமனில் இறத்தல். ஏன் ஓமையில் இறக்கிறது கேட்டா, அது ஒப்பில்லாதது, அதுக்கு ஒப்பான பொருள் ஒண்ணுமே இல்லை. அப்ப யாரோ ஓமை சொல்றாங்களே, இப்போ முத்தி அனுபவம் எப்படி இருக்கும்னு நம்ம மாணிக்காசிலே கேளுங்களேன், அவரே சொல்லுவார், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னு சொல்லுவார். அப்படியானா பால், கருப்பஞ்சாறு, நெய் இது போல தான் இருக்குமா சிவானுபவம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஓமையே கிடையாது. சொல்லணுமேங்கிறதுக்காக நமக்கு சுவையான பொருள்ல எந்த பொருள் சுவைன்னு தெரியுதோ அந்த பொருளை சொல்லுவோம். அந்த சொன்னா ஓஹோ அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா அதான வச்சுக்கொள்ளக்கூடாது. சைவ சித்தாந்தத்துல முத்தி அனுபவம் எப்படின்னு கேட்டா, கரும்பை, தேனை, பாலை, கனியமுதை, கண்டை, கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் கலந்தேன். ஆன்மா முத்தியில் கலந்து இருக்கிற பொழுது எப்படி சுவை அனுபவம், அதுக்கு கரும்பு முதலான 6 வகை சுவையை காட்டியிருக்கிறார். அதுக்கு உரை எழுத வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, முத்தி இன்பம் இன்னதென்று அறியப்படாத ஆகையினாலே, இன்னதென்று கூறப்படாத ஆகையினாலே இந்த 6ம் கலந்தா ஒரு சுவை வரும், அந்த சுவை இன்ன சுவை என்று கூறப்படாதல்லவா, அதுபோல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிவாக்கர யோகிகள் ஒன்னொன்னுக்கும் ஒரு சுவை எழுதியிருக்கிறார்கள். கரும்பு என்ற ஓமைக்கு ஒரு கருத்து, தேன் என்ற ஒரு ஓமை கருத்து, பால் என்ற ஒரு ஓமைக்கு கருத்து தனித்தனியாக எழுதுறாங்க. இதெல்லாம் ஆசிரியர்களுடைய விருப்பம். ஆசிரியர் கண்ணாபனான்னு எழுதுறதுலாம் ஆசிரியர் விருப்பம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது சில விஷயம் இருக்கணும், அதுல சுவை இருக்கணும், பெருமை இருக்கணும். அதுக்கு தான் ஆசிரியர் விருப்பம் எடுத்துக்கொள்றது. என்னத்தையாவது எழுந்து கருத்து வேறுபாடுன்னு வச்சுங்களேன் அப்படின்னா அது எப்படி வச்சுக்கிறது கருத்து? அதனால ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன. ஒப்பு இல்லை. யாராவது ஒப்பு சொல்லுவீர்களானால் அதை காட்டிலும் இது மிக்கு இருக்குமே தவிர குறையும். ஓமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு. ஆட்கொண்டா மட்டும் பத்தாது, பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் அப்படின்னு மேல சொன்னார்ல, அது மாதிரி அடியரில் கூட்டியது, இது ஒரு பெரிய அதிசயம். அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. நீதியாவன எல்லா பாட்டிலும் இதே மாதிரி தான் வருங்க, பார்த்துங்க. நீதியாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை. ஏதம்னா துன்பம், துன்பம் காரணமாகவே பிறந்து இறந்து உழல்வேன். அது பிறந்து இறந்து ஏதமே உழல்வேனை, ஏதத்தில் உழல்வேன். ஏதம் என்பது துன்பம். அப்படி வச்சு ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை என் அடியான் என்று. இதுதான் ரொம்ப முக்கியமா பெருமான் சொல்றது. பெருமானிடத்துல நாம் அன்பு செய்து விட்டா போதும், அவனை எல்லாரும் பாராட்டும்படியா செய்து விடுவார். யாராவது வந்தா, இவன் யார் தெரியுமா? நம்ம மாணிக்கவாசகர். இவர் யார் தெரியுமா? நம்ம நம்பியார். சுந்தரமணி சாமியில் அப்படியே சொல்லி காட்டினார்ல. இவர் ஆணையில போறார், தேவகணங்கள் எல்லாம் கூட சூழ்ந்து போகுது.
கையில சில கணங்கள் அங்கே உட்காந்துக்கிறாங்க. இது யார் இவ்வளவு சிறப்பாக பாடுறாரு அப்படின்னு. நந்தமர் ஊரன் என்றான். நந்தமர் நீங்கெல்லாம் நமக்கு சுற்றமா இருக்கிறீங்கல்ல, அதை போல இவன் ஒரு சுற்றம், இவனுக்கு ஊரன்னு பேரு. நந்தமர் ஊரன். பாடபேதம் ஒன்று, நந்தம ஆரூரன் என்றான் ஒரு பாடம், நந்தமர் ஊரன் என்றான் ஒரு பாடம். அந்த அந்த அனுபவம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு அந்த காட்சி கற்பனை வரணும். கைலை மலையில் பெருமான் இருக்கிறார், பெருமாளை சுற்றி சிவகணங்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் கைலை மலையை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார், வெள்ளையானையில் வர்றார். கூட அவரை அழைத்து கொண்டு போவோம். இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தது கொள்ள அவங்கெல்லாம் இருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ அந்த சிவகணங்கள் இதை போல வெகு சிறப்பாக பெருமையாக கைலை மலைக்கு வந்தவங்க நான் யாரையும் பார்த்தது இல்லையே, இது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி நமக்கு சுற்றமோ அதை போல இவனும் நமக்கு ஒரு சுற்றம். இவனுடைய பெயர் ஊரன், நந்தமர் ஊரன். அதை போல உங்களுக்கு எந்த இடத்துல துன்பம் வருதோ அப்போ இவன் என் அடியான், இவனுக்கு நீங்கள் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு பெருமான் வந்து மத்தியில் நிற்பார். இவன் என் அடியான் என விளக்கும் சிந்தையால் உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இவன் என் அடியான். அப்போ நமக்கு துன்பம் வருகிற காலத்து, நமக்கு பெருமை செய்கிற காலத்தும் இவன் என் அடியான்னு சொல்லுவார். நமக்கு துன்பம் வருகிற காலத்திலும் இவன் என் அடியான், இவனுக்கு நீங்கள் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பார். அந்த அனுபவத்தை கேட்கிறாருங்க பாருங்க. என் அடியான் என்று பாதி மாதொடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி. பரம்பரன் என்பதும் ஆதி என்பதும் அவனுக்கு ஆண்டு. என்னவென்றாண்டு என் அடியான் என்று ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். இந்த என் அடியான் என்று சொல்கிற உரிமை, சிவத்துக்கும் ஆன்மாவுக்கு இடையே இருக்கிற உரிமை, அந்த என் அப்படிங்கிறது, அந்த உரிமை வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. முன்னை என்னுடைய வல்வினை போயிட என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்ற. முன்னை என்னுடைய வல்வினை, முன்னே உள்ள என்னுடைய வல்வினை, முன்னே உள்ள பல பிறப்புகளையும் செய்து ஈட்டிய போயிட என்றதுனாலே தீட்சை பண்ணினேங்கிற குறிப்பு அங்கே வந்துருது. முக்கண்ணதுடைய எந்தை தன்னை யாவதரும் அறிவதற்கு அறியவன். எந்தை அறியவன் எல்லாம் அவனே குறித்த பெயர். எளியவன் அடியார்க்கு, அடியார்க்கு எளியவன். தன்னை அறிமுகப்படுத்தியோ அப்படிதான் அடியார்க்கு எளியன். ஆமாம், உமாபிஷேகம் கடிதத்தை வாங்கி பார்த்து என்ன சாமி இவருக்கு போய் கடிதம் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னா, நான் அடியார்க்கு எளியவன். அடியார்க்கு எளியவன்கிறது என்ன கருத்து தெரியுது? இந்த பெற்றான் சாம்பான் எனக்கு அடிமை உடையவன், அதனால அவருக்கும் எளியவனாக இருந்து அவருக்கும் தீட்சை வைக்க வேணுங்கிறதுக்காக இந்த கடிதத்தை உனக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த பாடல்ல அடியார்க்கு எளியன். அடியார்க்கு எளியன்னா இது சாதாரணமான நாள் நினைச்சிடாதீங்க. சிற்றம்பலவன். நான் இருக்கிற இடம் சிற்றம்பலம், அது ரொம்ப பெரிய இடம். ஆனால் காட்டில் விறகு வெட்டிட்டு இருந்தாலும் கூட அவன் எனக்கு அடிமையுடையவனாக இருந்தால் அவனுக்கு நான் எளியவனாக இருப்பேன். அந்த குறிப்பு எப்பவுமே பாட்டில் என்ன சொற்பிரயோகம் இருக்குதோ அந்த சொற்பிரயோகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு, சொற்பொருள் வேற, குறிப்பு பொருள் வேற. சொற்பொருள் என்பது அகராதியில் தெரியும். அகராதியை வச்சுக்கிட்டு பாட்டுக்கு அர்த்தம் பண்ணி எனக்கு அர்த்தம் தெரியும்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய குறிப்பு என்ன, எதுக்காக அந்த சொல் அந்த இடத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது, வேறு சொல் பிரயோகம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன், அடியார்க்கு எளியன். பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில், அவனுடைய சடை பொன் போன்ற சடை, பொன்தயங்கிலங்கொழி நலங்குளிர்ந்த புன் சடை. அவ்வளோ நீளமா அவன் திருநாசம் சோழனுக்கு அடைமொழி போட்டுக்கிறார் பாருங்க. என்னன்னா பொன் போன்ற சடைன்னு அர்த்தம். அந்த அவ்வளோ நீளம் பாடினதுக்கும் பொன் போன்ற சடைன்னு அர்த்தம். பொன் தயங்கு இளங்கொழி நலங்குளிர்ந்த புன் சடை. பொன் தயங்கு இலங்கு ஒளி நலங் குளிர்ந்த, இவ்வளவு நீளமா அடைமொழி போடுறாரு. அந்த மாதிரி பாருங்க, பொன்னை வென்றதோர், வென்றதற்கு இங்கே ஓமை பொருள வருது. புரிசடை முடிதனை இளமதி அது வைத்த அன்னை, அன்னை போல்வான் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளி. மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவம் ஒன்றை எடுத்து பேசுறாருங்க. மாணிக்கவாசகர் விடிய வீதியில வந்தா, ஆமா எல்லாரும் ஒரு பைத்தியம் வருது பைத்தியம் வருதுன்னு சொல்லுவாங்களாம்.
சில பேர் ஓடி போய் ஒழிச்சுக்குவாங்களாம். மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கு எனக் கண்டார் வெறுவா வண்ணம் உன் திருவருளை பெற வேண்டும் பார்த்தார். அப்ப அவரே சொல்றார், மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கு எனக் கண்டார் வெருளாவன். என்னை கண்டவங்களாம் அச்சப்படுறாங்க. என்ன வந்து அச்சப்படுறாங்க? மருள் நிறைந்த மனத்தை உடையவன், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வந்துடுது அவருக்கு. அவர் அப்படியே வீதியில போனா பைத்தியக்காரன் போறான், பைத்தியக்காரன் போறான். அம்மையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சைவசாதம் படிக்கிறவன் தான் பைத்தியக்காரன், அது வேற குழப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அப்படி நினைக்க முடியலைங்களே, ஊர்ல தான் இருக்குது. ரெண்டு அனுபவமும் நமக்கு வரலையே. உலக அனுபவம் இழந்துட்டோம், சிவானுபவம் தான் பார்த்தா அதையும் காணும், பேசிட்டு தானே இருக்கிறோம். அதனால ரெண்டுமே இல்லையே, ரெண்டுமே இல்லையே. ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறதுனால ஏதோ இதில் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வோர் காரணம் இது கேளி. நான் பைத்தியக்காரன் தாங்க. ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை. நான் எப்படி இருக்கிறேன்ப்பா? நீங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரன் சொல்றது சரிதான் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாங்கெல்லாம் அதை இதை பண்ணி எப்படியோ சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ சித்தாந்தன் புசத்தை சுமந்துக்கிட்டு இன்னும் சுமக்கூலி கொடுத்துட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே. ஆமாம், உண்மையில் நான் பைத்தியக்காரன் தான், இப்படிதான் நாம பதில் சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு, என்னை பைத்தியக்காரன்னு சொல்றீங்க, உண்மை ஏன் பைத்தியக்காரன்னா திருவருள் கூடும் உபாயம் இவ்வளவு காலம் இருந்து எனக்கு தெரியல. திருவருள் பேசிட்டு இருக்கிறேன், திருவருள் கூடவனும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதுக்காக உலகப் பொருளை விடவும் தயாரா இருக்கிறேன், விட்டுக்கிட்டும் இருக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப நான் செத்தும் பிறந்து உழந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் நான் பைத்தியக்காரன் தான். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளி. காரணம் இது அவரே சொல்ற. என்ன அது அப்படின்னு கேட்டா, செத்து போய் அரு நரைகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேன். இதுதான் நான் செய்யற பைத்தியக்காரன். எனக்கு என்ன தெரியல, ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அறியவில்லை. திருவருள் கூடுகின்ற உபாயம் எனக்கு தெரியல. செத்து பிறக்கின்ற வழியை எனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பப்பட்டாலும் செய்துவிட்டு அதில் உழந்து கொண்டு. திருவருள் கூடிடும் உபாயமாவது யாது? ஒத்து போதல். எதனோடு? சரி பண்ணிட்டு போங்க. அதான் ஆமா, உலகத்துல தான் சொல்றோம், சரி பண்ணிட்டு போங்க. இதுதான் இருக்கும் உலகம்னா, அப்படிதான் இருக்கும். சரி பண்ணிட்டு போங்க. சரி பண்ணிட்டு போனா வாழலாம், இல்லாட்டா வாழ முடியாது. அதுதான் இன்னைக்கு உலகம். இங்கேயும் சரி பண்ணிட்டு போக வேண்டியிருக்குது. இங்க சரி பண்றது இல்லை, ஒத்து போது. திருவருள் நெறின்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த நெறிக்கு ஒத்து ஒழுக வேண்டும். அந்த ஒத்து ஒழுகினா திருவருள் போடலாம். அந்த ஒழுக்கத்துக்கு தான் பொய்தீர் ஒழுக்கம்னு பேர். உங்களுக்கு பல முறை இந்த குறளை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், திரும்பவும் நினைப்படுத்துறேன். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் சிவபெருமான். அவனை ஏன் பொறிவாயில் ஐந்தவித்தான் சொல்றோம்? அவன் யோகியாக இருந்துதான் இந்த நூலை செய்யறான், உபதேசம் செய்யறான். யோகியாக இருப்பவன் ஐம்பொறி அடைக்கினவனாக இருக்கலாம். அதனால அவனை பொறிவாயில் ஐந்தவித்தான். சிவபெருமானை பொறிவாயில் ஐந்தவித்தான்னு சொல்லாமா? அவன் என்ன பொறிவாயில் ஐந்து ஓட விட்டவனா அப்படின்னு சொல்லி யாரும் அங்கலாய்ப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவனுடைய பொறிவாயில ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி, ஆன்மாவினுடைய ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லைங்க, அவனுடைய பொறிவாயில ஐந்தவித்தான் தான், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு 3 வடிவம் உண்டு. யோக வடிவம் உண்டு, போக வடிவம் உண்டு, வேக வடிவம் உண்டு. தீயவற்றை காணுகிற பொழுது கோபம் கொள்ளுகிறான், அவர்களை அழிப்பதற்கு சங்கார தொழிலை மேற்கொள்ளுகிறான், போர் தொழிலை மேற்கொள்ளுகிறான். அங்க அவன் எதையும் அடக்கிறது இல்லை, கோபம் கொள்ளுகிறான், ஆயுத பிரயோகம் பண்ணுறான், ஏதோ நடக்கும். அல்லது தனது அம்சமாக ஒருவரை உற்பத்தி பண்ணி அவனை போய் கொன்று விட்டு வா, சிரத்தை கொய்து கொண்டு வா, தலையை கிள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அது ஒரு நிலை. உமையம்மையோடு கூடியிருக்கிறான்,
கங்கையை தரையிலே தரித்திருக்கிறார். கங்காதரன் என்றும் உமாசகிதன் என்றும் ரிஷபாரோடன் என்றும் சோமாஸ்கந்தன் என்றும் சொல்லுகிறார். அப்பெல்லாம் மனைவியிடத்து செல்லுகிற அன்பு, மகனிடத்து செல்லுகிற அன்பு, இதெல்லாம் அவர்கிட்ட நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரே தட்சிணாமூர்த்தியா இருக்கிறார். அங்க எல்லாம் அடங்கிய நிலை, மோன முத்திரையில் இருக்கிறார். அதனால அவனை பொறிவாயில இந்த வைத்தான். அந்த நிலையை வைத்து தான் சொல்றான். அவன் தான் ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யறான். உபதேச மூர்த்தி, ஞானத்தின் அடையாளமாக இருக்கிற மூர்த்தி வேற, உபதேச மூர்த்தி வேற. ரெண்டுமே ஞானமூர்த்தி தான். பிட்சாடன மூர்த்தி ஞானமூர்த்தி. ஆனா பிட்சாடன மூர்த்தி உபதேசமூர்த்தி இல்லை. இது உபதேசமூர்த்தி. உபதேசம் கூட சொல்லாக உபதேசிக்கிற ஒரு நிலை ஒன்று உண்டு, இருந்து காட்டி உபதேசிக்கிற நிலை ஒன்று உண்டு. அந்த ரெண்டு நிலையும் இங்க இருக்கு. அதனால அவன் சொன்ன ஒழுக்க நெறிக்கு பொய்தீர் ஒழுக்க நெறி அப்படின்ட்டு. பொய் என்பது அசத்து என்ற சொல்லால் சொல்லப்படுகின்ற பாசங்களை, தீர்தல் என்பதுக்கு நீங்குதல் அர்த்தம். தீர்தலும் தீர்த்தலும் விடப்பொருட்டாகும் தொல்காப்பிய சூத்திரம். விடுதல், நீங்குதல் என்னும் பொருளை வர்றது. அதற்கேற்ற ஒழுக்க நெறி. அப்ப பொய்யிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒழுக்க நெறி. பொய்யிலிருந்து விடுபட்டா எதை அறிவான்? மெய்யை அறிவான். அதுதான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் சைவ சித்தாந்தம் மெய்கண்ட சாஸ்திரம் அப்படின்னு. மெய்கண்ட சாஸ்திரம்னா பொய்யை பொய்யென்று கண்டு கழித்ததனால் உணர்ந்த மெய். பொய்காட்டி பொய்யகற்றி போதாந்த மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன், பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன், பொய்காட்டி பொய்யகற்றி போதாந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். இந்த எல்லா தொடரையும் கொண்டு போய் இந்த பொய்தீர் ஒழுக்க நெறி அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்குங்க. அப்போ திருவள்ளுவர் காலத்தில் அவர் போதித்த நெறி சைவ சித்தாந்த நெறி. சைவ சித்தாந்த நெறி அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த நெறியிலே நிற்றவர்கள் இறந்து பிறந்து உழலுகின்ற வாழ்க்கையில செல்லாம திருவடியிலே சென்று மீண்டு வாராம அங்கே நெடிது நிற்பார்கள். அதான் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்றார். அந்த பொறி அடக்கம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒத்து சென்று பெருமான் கூறிய ஒழுக்க நெறியோடு ஒத்து நடக்க வேண்டும். அதுக்கு மாறி நடந்தா பிறப்பு இறப்பு வரும். ஒத்து நடந்தா திருவடி இன்பம் கிடைக்கும். அப்புறம் அதே ஒத்து என்பதுக்கு இன்னொரு அர்த்தம். அவ்வாறு முன்னே சென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு ஒத்து செல்லுதல் வேண்டும். அதான் பழ அடியார் கூட்டம். அப்போ ஒழுக்க நெறியோடு ஒத்து செல்லுதல், அதிலேயே அடியாரோடு ஒத்து செல்லுதல் அடங்கிடும். இருந்தாலும் நாம் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு தனியா அப்படி இருக்கக்கூடாது, அடியார்களோடு கூடி இருக்கும். அப்படி அடியார்களோடு ஒத்து சென்று, அப்படி ஒத்து சென்றால் திருவருள் கூடலாம். இதுதான் முன்னாலே அவர் கேட்டார், பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். அந்த ஒத்து சென்று தன் திருவருள் கூடின உபாயம், உபாயம்னா வழி நெறி அப்படின்னு அர்த்தம். உபாயம் அது அறியாமே. அதனால என்னாச்சு, செத்து போய் அருநரைகிடை வீழ்வதற்கு ஒருபடுகின்றேன். அப்ப நான் இந்த உடம்பை எடுத்தேன். இந்த உடம்பு பாருங்க மத்திய நிலையில் இருக்குங்க. இந்த பக்கம் நரகம், இந்த பக்கம் சொர்க்கம், அதுக்கு அடுத்தாப்புல திருவடி. இந்த உடம்பு தான் நரகத்துக்கு போவதுக்கும் காரணம். இந்த உடம்புல இருந்து நாம் என்ன செய்கிறோமோ அது நரகத்துக்கு போவதுக்கும் காரணமா இருக்கலாம், சொர்க்கத்துக்கு போவதுக்கு காரணமா இருக்கலாம், திருவடி அடைவதற்கும் காரணமா இருக்கலாம். பாவம் செய்தா நரகத்துக்கு போகும், பசு புண்ணியம் செய்தா சொர்க்கத்துக்கு போகும், சிவபுண்ணியம் செய்தா திருவடிக்கு போகும். எல்லாத்துக்கும் இந்த உடம்பு தான் காரணம். அப்போ இந்த உடம்பு மூன்றுக்கும் காரணம். இந்த மூன்றுல மிக மிக வேண்டாதது நரகத்துக்கு காரணமாகிய பாவம். வரவு பரவாயில்ல, இருந்தாலும் வேண்டாதது தான் அப்படின்னு விளக்க வேண்டியது சுவர்க்கத்துக்கு ஏதுவாகிய புண்ணியம், பசு புண்ணியம். நிச்சயமா வேண்டியது என்று உடம்படக்கூடியது திருவடி அடைவதற்கு ஏதுவாகிய சிவபுண்ணியம். இந்த வழி எனக்கு தெரியலையே, அப்ப நான் பைத்தியக்காரன் தானே. அப்ப உலகத்தவர் மாணிக்க வாசகரை பித்தன் என்று சொல்லுவது அவங்க போக்கில் வேற ஒரு காரணத்துல. ஆனா இவர் அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா நான் பைத்தியக்காரன் தான், ஏனென்றால்
திருவடி அடைகின்ற நெறி தெரியாம நரகத்துக்கு போகின்ற வழி அல்லவா நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அது பைத்தியக்காரத்தனம் தான். அப்படி இருக்கின்ற என்னை அவன் ஆண்டு கொண்டான். அதை சொல்றார். வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை என்பதை நாம் என்ன பண்ணோம்? ஒருப்படுகின்றேன். அப்படி ஒருப்படுகின்றவனாகிய என்னை அதை முற்றாக ஆக்கி அப்புறம் திரும்பவும் அதை வினையாளனையும் பெயரா பண்ணணும். ஒருப்படுகின்றேன் வினை சொல்லுங்க, நிகழ்கால வினைச்சொல், தன்மை ஒருமை வினைச்சொல், ஏன் ஈறு. அதுக்கு ஐ சேர்த்துட்டீங்கன்னா அந்த வினைச்சொல்லை பெயர் சொல்லாயிடும். அவர் வினைச்சொல் பெயர் சொல்லானா அதுக்கு வினையாளனையும் பெயர். அப்ப அந்த வினையாளனையும் பெயர் ஒருப்படுகின்றேனை என்பதை முதல்ல முற்றாக அறுத்து ஒருப்படுகின்றேன் என்று அர்த்தம் பண்ணி, அதனாலே என்னை பித்தன் என்று உலகவர் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம் பண்ணிட்டு, அங்கனம் ஒருப்படுகின்ற எண்ணெய், அங்கனம் ஒருப்பட்டதனால் பித்தன் என்று உலகத்தவர் சொல்லுகின்ற எண்ணெய், அந்த ஐகாரத்தை அப்படி கொண்டு வந்து அர்த்தம் பண்ணி. இப்ப இந்த மாதிரி அர்த்தம் பண்ண வேணும்னா அந்த சொல்நிலை தெரிஞ்சிருக்கும். அப்ப வினைச்சொல்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, வினையாளனையும் பெயராக இருக்கிறத வினைச்சொல்லாக அறுத்து ஒரு தடவை அர்த்தம் பண்ணி அப்புறம் வினையாளனையும் பெயர் சொல்லாக மாற்றி எப்படி அர்த்தம் பண்றது, இதெல்லாம் பண்ணி அர்த்தம் பண்ணாதானுங்க அந்த பாட்டில் இருக்கிற சுவை வழங்கும். அது இல்லாமட்டா பாட்டில் இருக்கிற கருத்து வழங்கும். பாட்டில் இருக்கிற கருத்து மட்டும் போதும்னா அதோட வச்சுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. இப்போ ஒத்து போதல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்களா? அடியரில் கூட்டுதல், அடியரோடு ஒத்து உரைதல், இதுதானுங்க ஒத்து போதல். அது தெரியல, அது தெரியாம நான் கிடந்தேன். அவன் என்ன பண்ணா, என்னை அடிமையாக ஆட்கொண்டு திருவடி அடியார் கூட்டத்தோடு சேர்த்து, இதுதான்பா நீ இருக்க வேண்டிய இடம், இவங்களோடு இருந்தா நீ திருவடி அடையலாம் அப்படின்னு சொல்லி செய்தான். அது ஒரு பெரிய அதிசயம். உலகத்துல எங்கேயுமே நடக்கல, யாருக்குமே நடக்கல, எனக்கு ஒருத்தனுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரவுவார் அவர் பாடுகின்ற அணைகிலேன். நாம பரவணும் பெருமானை. பரவுதல்னா முன் நின்று புகழ்தல் அர்த்தம். பரவுதல் வேற, புகழ்தல் வேற, ரெண்டும் புகழ்ச்சி தான். ஆனா முன்னின்று பரவுதல் வேறு, பறக்கே பரவுதல் வேறு. நம்ம திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான பாடல்கள் பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடுவதாக இருக்கும். சில பாடல்கள் பெருமானை பறக்கையில் வைத்து பாடுவதாக இருக்கும். ரெண்டும் பெருமானுடைய புகழ்ச்சி தான். ஆனா முன்னிலைப்படுத்தி பாடப்படுகின்ற பாடல்களுக்கெல்லாம் பரவுதல் அப்படின்னு. பறக்கையில் இருக்கிற பாடல்களுக்கெல்லாம் பொதுவாக பாடுதல். அதனால பாடுதல், பரவுதல், பணிதலோ இளமே. நம்மகிட்ட 3 விஷயம் இருக்கணும். பாடுதல் இருக்கணும், பரவுதல் இருக்கணும், பணிதல் இருக்கணும். 3மே என்னிடத்தில் இல்லையே 16ஆம் திருமுறை. அது மாதிரி பரவுவார், நாம பரவாட்டா பரவாயில்ல, தேவாரம் நாம ஓதாவிட்டா பரவாயில்ல, திருவாசகம் நாம ஓதாவிட்டா பரவாயில்ல, அங்கங்க முற்றோதல் நடக்குது இல்லை, அங்க போய் பக்கத்துலயாவது உட்காந்துட்டு இருக்கலாம். இல்லை, நாம ஓத வேண்டாம், ஓதுற இடத்துல போய் பக்கத்துலயாவது உட்காந்துக்கலாம். அது கூட நான் செய்யலையே. பரவுவார் அவர் பாடுன்னா பக்கம்னு அர்த்தம். பரவுவார் அவர் பாடு என்ற சொல்லுக்கு பெருமை என்பது ஒரு பொருள் உண்டு, பக்கம் என்று ஒரு பொருள் உண்டு. பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிலேன், பன்மலர் பறித்து ஏற்றேன். இந்த ரெண்டும் பெருமானை அடைவதற்கு வழி. அதை நான் செய்யல. இவர் என்ன செய்தேங்கிறத அடுத்த வரையில் சொல்றார். குறவுவார் உழலார் திறத்தே நின்று குடிகொடுகின்றேனே. குறவு ஒரு மலர், அந்த மலரணிந்த கூந்தலை உடையவர்கள், அவர்களுடைய வழியிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். அதனாலே நான் கெட்டு போனேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பமே கெட்டுது. அதனால குடிகெடுகின்றேனை. இரவு நின்று எரி ஆடிய எம் இறை, எரிசடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். அரவன் இடையனம் போட்டிருக்கு, பாம்பினை அணிந்தவன் அர்த்தம். அல்லது வல்லினம் வர வேண்டிய இடத்துல எதுகை காரணமாக இடையனம் வந்ததுன்னு அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொல்லின நிலை அரவன். அரவன்னா அறத்தின் சொரூபமாக இருப்பவன், அறத்தின் வழியிலே அடையப்படுபவன் அப்படின்னு பெருமானுக்கு அரவன் அப்படின்னு. அரவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே. திருவைந்தெழுத்தின் பெருமையை சொல்றார். திருவைந்தெழுத்தை என்ன பண்ணணுங்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். திருவைந்தெழுத்தை எண்ணிலேன். ஆமா, எண்ணிலேன் என்ற சொல்லுக்கு நினைத்திலேன் ஒரு பொருள்.
இன்னொரு பொருள், இத்துணை தரம் கணிக்க என்று ஒரு விதி உண்டு, அத்தனை தரம் கணிக்கவில்லை. ஆமா, கணித்தல் கணித்தல் வேறு, நினைத்தல் வேறு, தியானித்தல் வேறு. கணித்தல் கணக்கிட்டு பண்றது 108 தரம், 10 தரம். அனுஷ்டானம் பண்ணும்போது மத்தியிலே சிவமூல மந்திரம் சொல்லுவோம், அங்கெல்லாம் 10 தரம் சொன்னா போதும்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஜபம் பண்ற பொழுது 108 தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கணக்கு ஒன்று உண்டு, இன்னும் இந்த சமயத்தில் இத்தனை தரம் ஜபம் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு கணித்தல்னு பேர். 9ஆம் சூத்திரத்தில் விதி எண்ணும் 5 எழுத்து, அங்க கணித்தல் தான் சொல்லப்படும், கணிக்கப்படும் அப்படின்னு ஒரே எழுதும். அப்ப திருநாம 5 எழுத்து, திருநாமமும் அதுதான், 5 எழுத்தும் அதுதான். திருநாமம் என்பது அவனுக்கு பெயர். அங்க பெயராக நிற்கிற பொழுது தனித்தனி எழுத்தாக அர்த்தம் பண்றதில்லை. நமசிவேய, நமசிவேய என்னும் பெயரை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அது அவனுக்கு பெயர். அப்ப நாமம், அந்த நாமமே மந்திரமாக வருகிறது. மந்திரமாக வருகிற பொழுது தனித்தனி ஒவ்வொரு எழுத்தாக நின்று ஒவ்வொரு எழுத்து ஒரு பொருளை உடைய சொல்லாக மாறுகிறது. பொருளை உடைய சொல்லாக மாறுகிற பொழுது கடைசியில அது ஒரு மந்திரமாக மாறும். அப்போ உங்களுக்கு வண்ணம், பதம், மந்திரம் என்ற 3மே அதுக்குள்ளால் இருக்குது அப்படின்னு ஞாபகம் கொள்ளும். தனித்தனி எழுத்தா ந ம சி வ ய என்று சொன்னா எழுத்து. நா என்பது திரோதானம், அது மாய கண்மங்களை அகப்படுத்தி கொண்டிருக்கிறது. மா என்பது ஆணவம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள் சக்தி, யா என்பது ஆன்மா. அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அது சொல்லு. இப்ப எழுத்தாக இருந்தது என்னாச்சு, பதமாக ஆயிட்டது. பதமாக இருந்த பின்னர் அது மந்திரமாக மாறுகிறது. நமக்கு சப்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற வாக்கு என்பது வண்ணம், பதம், மந்திரம் என்ற 3ஆகத்தான் இருக்கிறது. மந்திரமா இருந்தா என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணணும். யகரமாகிய நாம் வகரத்தின் உதவியால் நகர மகரங்களின் நீங்கி சிகரத்தை அடைவேன். இதுதான் 5 எழுத்து நிற்கிற பொழுது கருத்து. இதுவே 3 எழுத்தாக உபதேசம் பண்றோம். முத்தி பஞ்சாக்கரம், முத்தி பஞ்சாக்கரம் பொழுது சிவைய, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றீங்க, நகர மகரங்களின் நீங்கிய யகரமாகிய நான் வகரத்தின் உதவியினால் சிகரத்தை, வகரத்தின் உதவியினால் சிகரத்தை என்னுடைய அறிவினுள்ளே காண்பேன். அங்க முத்தி பஞ்சாக்கரத்தில் அதுதான். ஏன்னா அந்த முத்தி பஞ்சாக்கரம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்தி பஞ்சாக்கரத்தினுடைய பொருள் என்ன என்பது அந்த சூத்திரத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பாட்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தே நாடி, உள்ளத்தே ஆன்மாவின் கண்ணே நாடி நாடுக. எப்படி பரம்பரனை நாடுக, பதிஞானத்தால் நாடுக. அப்ப அங்க அர்த்தம் என்ன, பாசஞான பசுஞானங்களால் பார்க்கப்பட மாட்டாதவன் என்ற அந்த பாசங்களை நீங்கின நான் அடுத்தாப்புல செய்ய வேண்டியது என்ன, பதிஞானத்தாலே பரம்பரனை என் உள்ளத்திலே காண வேண்டும், காணுகிறேன். இதான் சிவைய சிவைய சிவைய. இந்த சிவைய 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 என்பதை நாம் சதா ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நான் சிவையங்கிற மந்திரம் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா என்ன நடக்குமோ அதை தான் எதிர்பார்க்கணுமே தவிர நீங்க நடக்காது நடக்கக்கூடாது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டா, உங்க ஆன்ம அறிவிலே சிவத்தின் ஒளி விளங்குதல். ஆன்ம அறிவிலே சிவத்தின் ஒளி விளங்க வேண்டும் என்பதுக்கு தான் அந்த மந்திரத்தை ஜபம் பண்றோமே தவிர அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக ஜபம் பண்றது இல்லை. ஏன்னா அந்த மந்திரத்தின் பொருள் அதுதான் கொடுத்திருக்குது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அதுக்காக தான் விதி எண்ணும் 5 எழுத்து. அந்த விதி என்பது முன்னால சொன்னதுதான் குறிக்கிறது. வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. திருவைந்தெழுத்துல ஓதுமுறை நிற்குமுறை, ஓதுமுறை எது நிற்குமுறை என்பதுக்கு ஆளாளுக்கு ஒரு மாதிரி சொல்ல. தண்டபாணி தேசிகர் உட்பட, தண்டபாணி தேசிகரே தப்பா தான் விளக்கம் எழுதியிருக்கார். எல்லாம் தண்டபாணி தேசிகர்னா ரொம்ப பெரியவர்கிட்ட சந்தேகம், நிறைய படிச்சிருக்கிறார், சம்ஸ்கிருதம்லாம் படிச்சிருக்கிறார்.
அழகான இடத்துல அருமையாக கோட்டை விட்டுருவார். அது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவ்வளவு பெரியவர் எழுதிட்டாரு. ரொம்ப சாதாரணமாக. அதனால எண்ணிலேன் அது கொடுக்குறாரு பாருங்க. எண்ணிலேன் திருநாம 5 எழுத்தை எண்ணிலேன். திருநாமத்தை எண்ணிலேன் 5 எழுத்து எண்ணிலேன். தெரிஞ்சா திருநாமமாகி 5 எழுத்து எண்ணிலேன்னு இந்த இடத்துல நீங்க வேற இடத்துல திருநாமமாகி 5 எழுத்து பண்ணலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாமம் நமசிவாய அப்படின்னு வருது. அங்க நமசிவாய என்பது ஒரு சொல், ஒரு பெயர் சொல், ஒரு பொருளை குறிக்கிற பெயர் சொல். சிவபெருமானை குறிக்கின்ற ஒரு பெயர் சொல் நமசிவாய அப்படிங்கிறது அவனுக்கு பேரு. அப்ப நாமம் அதுவே மந்திரமாக வருகிற பொழுது திருவைந்தெழுத்து, அது மூல மந்திரம். பதியங்களே உங்களுக்கு பஞ்சாக்கர திருப்பதிகள் ஒன்று பாடுவாங்க, நமசிவாய திருப்பதி ஒன்று பாடுவாங்க. அதனால திருநாமத்தையும் திருவைந்தெழுத்தையும் எண்ணிலேன். எண்ணிலேன் என்பதுக்கு 2 பொருள். திருநாமத்தை நினைக்கின்றிலேன், திருவைந்தெழுத்தை கணிக்கின்றிலேன். அப்ப எண்ணுதல் என்பதுக்கு 2 பொருள் வைத்துள்ளது. திருநாம 5 எழுத்து, திருநாமமும் திருவைந்தெழுத்தும் 2க்கு தகுந்தாப்புல எண்ணிலேன் என்பதுக்கு அர்த்தம் பண்ற பொழுது எண்ணுதல் என்பது நினைத்தல் அல்லது தியானித்தல், 2வது கணித்தல். திருவைந்தெழுத்து கணித்தல், திருநாமம் எண்ணுதல். எண்ணிலேன் திருநாம 5 எழுத்தும். இதுக்கு காரணம் என்ன? என் ஏழமை, என் அறியாமை. அறியாமைனா என்ன? என்னை அறியாமை, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியாமை. என்னை இன்னார் என்றறிந்து திருவைந்தெழுத்தின் பொருள் இன்னது என்று அறிந்தால் நான் கணித்திருப்பேன். நான் திருவைந்தெழுத்தின் பொருளை நான் அறியவில்லை. அதனால உங்களுக்கு 5 எழுத்து அருள்நிலை இதுல இருக்கும். திருவருட்பயன்ல சிவபிரகாசத்துல உண்மை பகுதியில் இது ஒரு தலைப்பில் பேசப்படும், புனிதன் நாமம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் இந்த நாமத்துல எத்தனை எழுத்து இருக்குது, அதுக்கு என்ன பொருள்ங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அதை அறிந்தவன் தான் அதை ஜெபிப்பான், அதை தியானிப்பான். அதை அறியாதவன் அப்போ என் ஏழமை. அதனாலே ஏழமை என்பதுக்கு அறியாமை. அறியாமைனா எதனை அப்படின்னா என்னை அறியாமை, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியாமை. என்னையும் அறியல, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியல் ஆகினால் நான் எண்ணல. எண்ணிலேன் திருநாம 5 எழுத்தும் என் ஏழமை அதனாலே. சரி போட்டோம், அறியவில்லையேப்பா, அறிந்தவர்களிடத்துல போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இல்லை, அங்க எனக்கு போறதுக்கே பிடிக்கிறது இல்லைங்க. நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு. பார்த்து கொள்ளுங்க, அவங்க கலைஞானிகள். சாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்க ஜபம் பண்ணிட்டீங்களா, உங்க அறிவுல விளங்கி இருக்குதா? அது இல்லை, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லி இருக்குது. இது அபரஞானம். கலைஞானம் அபரஞானம். அது அனுபவத்துக்கு வந்துதானா அது பரஞானம். கலைஞானத்திலே நிற்கிறவங்க நிறைய பேர். நாமெல்லாம் அதில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு அனுபவம் கிடையாது. நம்ம தினம் தெரிந்தெடுத்து ஜபம் பண்றோம். ஆனால் 5 எழுத்தாக தான் ஜபம் பண்ணுறோம். முத்தி பஞ்சாக்கிரமா ஜபம் பண்ணுறது நமக்கு விசேட தீட்சைவரம் தான் நடந்திருக்குது. அதான் பண்ணுறோம். அதுலேயும் எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் உண்மையில் அனுபவம் என்னன்னா இங்கே அது தோன்றணும். அது தோன்றுவதுங்கிறது சாமானியமானது இல்லைங்க. குரு உபதேசம் பண்ணுற பொழுது அது தோன்ற செய்ய வேண்டும். குரு எப்போ உபதேசம் பண்ணுறாரோ அப்பொழுது அந்த அனுபவம் அந்த ஒரு கண நேரம் ஆன்மாவிடத்தில் விளங்கணும். உமாபதி சிவத்துக்கு அவருடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர் உபதேசம் பண்ண பொழுது அது அனுபவிச்சிருக்கிறார். அந்த அனுபவத்தை தான் நெஞ்சு விடுத்துவதில் பாடியிருக்கார். சென்று விளக்கை எழ தூண்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு அனுபவம் அவர் ஒரு படம் மாதிரி காட்டியிருக்கிறாருங்க. நமக்கு உள்ளே பெருவிளக்கின் பேரொழியாய் உள்ளே பிரசம் மருவம் வகையான் மதி அப்படின்னு சொல்லி பாடுறார். ரொம்ப அருமையான இடம். மனசில் கூட நிற்க மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்தா மனசில் கூட நிற்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமை. அப்படி நமக்கு தீட்சை பண்ணுகிற காலத்துல உபதேசம் பண்ணுகிற காலத்துல அந்த உணர்வு அந்த அனுபவம் நமக்கு வர்ற மாதிரி கொஞ்சமாவது ஆசிரியர் காட்டி கொடுத்தாங்களான்னா நாம தினம் ஜபம் பண்ற பொழுது அந்த அனுபவம் நமக்கு வரும். அவங்களே ஒன்றும் காட்டி கொடுக்காத பொழுது அவங்க வெறும் வார்த்தை மாத்திரமா உபதேசம் பண்ணிக்கிற பொழுது நமக்கு என்ன வரும்? வெறும் வார்த்தை தான் வரும். என்னமோ இந்த நூல்கள்லாம் படிச்சா அந்த வார்த்தைக்கு அர்த்தமாவது பண்ணிக்க முடியுது. அதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க,
நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு. அது ஏன்பா, இதுக்கு தான் அறியாமையினாலேன்னு சொன்னேன். கலைஞானிகள் நண்டதுக்கு என்ன கேடு? உங்கள் ஊரில் தான் நிறைய பேர் இருக்காங்களே, போய் கூட வேண்டியதாண்டா. நல்வினை அது இல்லை எனக்கு. நல்வினை நயவாதி. நல்வினை இருந்தா அதில் ஒரு நயப்பு எனக்கு கொடுத்துருக்கோம், அது இல்லை. தீவினை தான் இருக்கிறேன், அதனால் அதில் எனக்கு நயப்பு இல்லை, அதனால அங்கேயும் இல்லை. அதனால பின்ன என்னதான் பண்றேனே, மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். இதுதான் நான் செய்கிறது. இந்த பூமியில பிறந்தேன், திரும்பவும் மண்ணாக போறேன், திரும்பவும் பிறப்பேன். இந்த உடம்புல தோல தேகத்துல பெரும்பகுதி பிருத்திவி சம்பந்தம். தோல தேகத்திலிருந்து எல்லாம் தாத்விகம் தான் இருக்குது. பிருத்திவி சம்பந்தமான தாத்விகம் 5, அப்பு சம்பந்தமான தாத்விகம் 5, தேய் சம்பந்தமான தாத்விகம் 5, வாயு சம்பந்தமான தாத்விகம் 10, ஆகாயம் சம்பந்தமான தாத்விகம் 10, 10, 20, அது ஒரு 15. இவ்வளவும் போத சம்பந்தம். இவ்வளவும் போத சம்பந்தம். எல்லாம் சேர்ந்து போதம். பிருத்திவி மட்டும் போதம் இல்லை. அப்ப இத்தகைய உடம்பை எடுத்து தான் நான் பிறக்கிறேன். திரும்பவும் இது அப்படியே ஆகுது. போதங்களா மாறிடும். மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, அதுக்கு தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணி ஒருமுகமா வேலை செய்து கொண்டேன். ஒருப்படுதல் அப்படிதான் தயாரா இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், பிறந்தால் திரும்பவும் இறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இதுதான் நான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு பெருமான் திருவருள் செய்ய முடியுமா? செய்திருக்கிறானே, அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா அப்படின்னுட்டு பெருமான் தனக்கு திருவருள் செய்த பெருமை மிகுதியை வியந்து பாடுகின்ற பகுதியாக இருக்கிறது. பொத்தை ஊன் சுவர். இந்த உடம்பு பொள்ளல் யாக்கை. பொள்ளல்னா உள்துளை உடையதுன்னு அர்த்தம். பொத்தை ஊன் சுவர். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய. அசும்பு என்பது நீர் கசிகுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அசும்புதல் அப்படின்ட்டு. அதாவது ஒரு புது பானை, அதில் தண்ணி நிறச்சி வச்சுக்கணும். தண்ணி நிறச்சி வச்சா பானையிலும் தண்ணி வெளியே வருமா? வராது. அந்த புது பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே துளி துளியாக. அதுக்கு தான் அசும்புதல் அப்படின்ட்டு. அசும்பு ஊறுதல். வாய்க்கால் போகுது, கரை போட்டிருப்போம், கரையை கடந்து தண்ணி வெளியே வராது, கரைக்கு அகப்பட்டு தான் போகும். ஆனால் அந்த கரைக்கு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நச நசன்னு ஈரம். இதை மாதிரி வர இடத்துக்கு அசும்பு அப்படின்னு, அசும்பொழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை. இதனை என்பது இத்தைன்னு வருது. இது ஐ அன்சாரியை போட்டு இதனைன்னு சொல்லணும். அன்சாரியை போடாவிட்டா இத்தை அப்படின்னு வரும். இதை அதைன்னு சொல்றது சுவையா இருக்காது. அதனால இதனை அதனை சாரியே எதுக்கும் சொற்சுவைக்காக வர்றது தான். இத்தை மெய்யென கருதி நின்று இடக்கடல் சுழித்தலை படுவேனை. இடராகிய கடலிலே எழுகின்ற சுழியினுடைய இடத்திலே அகப்பட்டு கொண்டு, சுழித்தலை, தலைனா இடம், படுவேன் அகப்படுவேன். இடத்தலை சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன். பார்த்துக்கொள்ளுங்க, சிவபெருமானுடைய சோதிமயமாக இருக்கின்ற தன்மைக்கு ஓமை சொல்ல முடியுமா? ஓமை சொல்ல முடியாது. அப்போ அது ஒப்பில்லாதது. சரி, நமக்கு தெரிஞ்ச வரணும் ஒரு ஓமை சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஓமையா சொல்லி பார்க்கிறார். இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரி, ஒன்று ஒன்றா கழிட்டு போறார். அப்போ என்ன? முத்தின் சோதி ஓமை சரியா வரல, மாமணியின் சோதி ஓமை சரியா வரல, மாணிக்கத்தின் சோதி ஓமை சரியா வரல, வைரத்தின் சோதி ஓமை சரியா வரல, பவளத்தின் சோதி சரியா வரல. இதுதான் ஓமனில் இறந்த. ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அது மாதிரி முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். நீக்கி முன் எனை தன்னொடு நிலாவகை புறம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய் அற துகளறுத்து எழுதரு சுடற்சோதி ஆக்கி ஆண்டு
தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். இந்த பாட்டுல பெருமான் ஆன்மாவுக்காக தொடக்கத்திலிருந்து என்னென்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத முழுசா சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு சைவ சித்தாந்தமே இதுக்குள்ளால் இருக்குது. சைவ சித்தாந்தம் உள்ளால் இருக்குன்னு சொல்றதை விட பெருமான் ஆன்மாவுக்கு எந்த வகையில உபகாரம் செய்கிறார் என்ற விஷயம் இந்த பாட்டுல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல என்னை தன்னொடு நிலாவகை நீக்கி, என்னை தன்னொடு நிலாவகை நீக்கி, நிலாவகை நில்லாவகை, என்னை நீக்கி அப்படின்னு அர்த்தம். எவ்வாறு நீக்கி? தன்னொடு நில்லாவகை நீக்கி ஒரு விஷயம். ரெண்டாவது, குரம்பையில் புகை பெய்து. குரம்பைனா குடிசை, இங்க உடம்பை குறிக்கிறது, உடம்புல கூட்டினோம். மூணாவது, நோக்கி. நாலாவது, நுண்ணிய நொடியன சொல் செய்து. 5, நுகமின்றி விளாக்கைத்து. இந்த 5வது நுகமின்றி விளாக்கைத்து என்பதை புறம்பையில் புகை பெய்து அது பின்னால வச்சுக்கணும். நுகமின்றி விளாக்கைத்து. அப்புறம் நோக்கி, நுண்ணிய நொடியன சொல் செய்து. அடுத்து தூக்கி. அதுக்கடுத்தாப்புல முன் செய்த பொய்யற துகள் அறுத்து. அதுக்கடுத்தாப்புல எழுதரு சுடற்சோறு. இவ்வளவு வேலை செய்திருக்கிறாருங்க. இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஒரு ஆன்மாவை பற்றி? ஆன்மா எப்படி முக்தி அடைகிறது? ஆன்மா முதல்ல எங்க இருந்துன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மா முதல்ல ஆணவத்தோடு கடந்தது. ஆணவத்தோடு கடந்த பொழுதும் சிவபெருமான் அங்கதான் இருந்தார், அந்த ஆன்மாவோட கூட தான் இருந்தார். நாம நினைக்கலாம், ஆணவத்தில் நாம கிடக்கிற பொழுது சிவபெருமான் அங்கதானே இருந்தாரு, அப்படியே தூக்கி தன்னுடைய திருவடியில வச்சிட்டு இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். அதான் முதல்ல செய்யுது. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆணவத்தில் கிடக்கிற பொழுது ஆன்மா தன்னுடன் தான் கிடந்தது என்று சொன்னாலும் அது தன்னுடனே இல்லாமல் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணார்? சகல நிலை கொண்டு வர்றார். அதான் குரம்பையில் புகை பெய்து. குரம்பையில் புகை சகலை கொண்டு வந்த பிறகு சகல நிலையில பிறப்பு இறப்புகளில் மாறி மாறி கொடுத்து இன்பத் துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்க செய்து அதன் பொருட்டு நல்வினை தீவினைகளை செய்ய வைத்து எவ்வளவு பண்ணான். அதுதான் விளாக்கைத்து. விளாக்கைத்துனா உழவு ஓட்டுறதுன்னு அர்த்தம். ஆச்சா? அப்படி ஓட்டுகிற பொழுதே நோக்கி எவ்வளவு பக்குவம் வந்திருக்குது, எவ்வளவு பக்குவம் வந்திருக்குது பார்த்துட்டே இருக்கு. நல்ல பக்குவம் வந்த பொழுது, பக்குவம்னா என்னன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணுமே, உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மைக்கு பக்குவம். இந்த பக்குவம் தன்னோட நிலாவகை நீக்கி அங்கிருந்தே ஆரம்பிக்குது. அதனால பெருமான் ஆன்மாவை பக்குவப்படுத்துவது எங்கே தொடங்குகிறது அப்படின்னு கேட்டா, ஆணவ மலத்தில் கிடக்கிற காலத்திலேயே தொடங்கி விடுகிறது. ஆணவ மலத்தில் கிடக்கிற காலத்தில் எப்படி தொடங்குகிறது அப்படிங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவ மலத்தில் ஆன்மா கிடக்கிற பொழுது அது எப்படி கிடக்கிறதுன்னு சொன்னா, எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில கிடக்கிறது. அந்த அளவுக்கு ஆணவம் வலிமையாக ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆணவம் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆன்மாவோடு கூடவே இருக்கிற சிவம் தன்னுடைய அருட்கண்ணினாலே அந்த ஆன்மாவை நோக்குகிறது. இதுதானுங்க முதல்ல நிகழக்கூடிய பக்குவம். அப்படி நோக்குகிற பொழுது அந்த ஆன்மாவினிடத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது. அதை எதையாவது கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, மாபாடிகள். அதான் முதல்ல பக்குவம் வர இடம். அந்த நிலை வந்த உடனே பெருமான் என்ன பண்றார்? மாயாகாரியமாகிய உடம்புகளை கொடுத்தார். உடம்புகளை கொடுத்து கன்மத்தை செய்ய வைத்து
கண்மத்தை அனுபவிக்கிட்டு இளைப்படைகிற காலத்தில் தோல தேகத்தை நீக்கி ஓய்வு கொடுத்து மீண்டும் மிச்சம் இருக்கிற கண்மத்தை அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக புதுசாக உடம்பு கொடுத்து இப்படி உழவு ஓட்டுறார். மறித்து மறித்து உழவு ஓட்டிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஓட்டுகிற பொழுதே இந்த பிறப்பில் இவனுக்கு எவ்வளோ பக்குவம் வந்தது, இந்த பிறப்பில் இவனுக்கு எவ்வளோ பக்குவம் வந்தது அப்படின்ட்டு அவரும் கணக்கு போடுறார். தன்னுடைய அதிகாரிகளையும் வச்சு கணக்கு போட வைக்கிறார். அதில் ஒரு அதிகாரி தான் யமன். போற்றி போருடையில் பாடி இருக்குதுங்க அப்படின்னு இந்த உடம்ப, இந்த உயிரை தோல உடம்பில் நீக்கி யமதூதர்கள் யம முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். யமன் பார்த்தானா, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை, அடாப்பா இத்தனை தரம் பிறந்து இறந்து இங்கே வந்து வந்து போயிட்டு இருக்கிறியே, பிறவாத தன்மை பெறுவது இந்த பிறப்பிலையும் உனக்கு கிடைக்கலையா, இந்த பிறப்பில் கிடைச்சிடும்னு நினச்சிட்டு இருந்தேனே. அவனு கணக்கு போட்டுருக்கிறான். இவனுக்கு எந்த பிறப்பில் பக்குவம் வரும், எத்தனாவது பிறப்பில் பக்குவம் வரும் கணக்கு போட்டே இருக்கிறான். ஆனால் இவனுக்கு வரவே மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமி அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டான், என்ன பண்ணுறது, அவன் என்ன செய்தானோ அந்த கணக்கை பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு தூதுவர்கிட்ட சொல்லி விட்டுருவான். யமன் பிடிங்க முன்னால் நிற்குவான், ஆன்மாவை கொண்டு நிற்குவான், பக்கத்தில் மற்ற காவலர்கள் ஏவலர்கள் எல்லாம் நின்றுப்பாங்க. அந்த ஆன்மாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு வருத்தம், போன தடவை வந்துட்டு போனேன், அடுத்தாவில் வரமாட்டேன்னு நினச்சேன், பக்குவம் பெற்றுடுவேன்னு நினச்சேன், இப்பவும் வந்துட்டியே வருத்தப்படுவான். அப்புறம்தான் அவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துவே ரொம்ப அழகாக பாடிக்கிறார். போற்றிப்பவருடைய தினம் ஒரு தரம் பாராயணமாக பண்ணணுங்க. பாராயணமாக பண்ணால் சைவ சித்தாந்தம் அத்துப்படி ஆயிடுங்க. போற்றிப்பவருடைய தினம் ஒரு தரம் பாராயணமாக பண்ணணும். ரொம்ப சுருக்கம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி நோக்குது, நோக்கி பக்குவம் வந்த பிறகு நுண்ணிய நொடியன சொல் செய்யும். நொடி என்பதுக்கும் சொல் என்று ஒரு பொருள் உண்டு. சொல்லுதலாகிய சாஸ்திரங்களால உணர்த்தி, அப்புறம் நுண்மையாக உணர்த்தி, அப்ப நுண்ணிய சொல் செய்து நொடியன சொல் செய்து, அப்ப அபரஞானத்தையும் உபதேச ஞானத்தையும் சாஸ்திரங்களை வைத்து அதுக்கு அறநூல் உணர்த்துகின்ற ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு சொல்லிக் கொடுப்பான். ஞான நூல் உணர்த்துகிற ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கிரியா மார்க்கத்தை பயிற்சி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு வந்து கிரியா மார்க்கத்தை பயிற்சி பண்ணி கொடுப்பான். யோக நெறியில் நிற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு வந்து யோக மார்க்கத்தில் நிற்க செய்து பயிற்சி பண்ணி கொடுப்பான். அப்போ நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து தூக்கி, அப்பதான் இவ்வளவு நாள் அது கீழே கிடந்தது அதை மேலே கொண்டு வரும் தூக்கி. இன்னொன்னு சீர்தூக்கி பார்த்து, அப்படி அர்த்தம். தூக்குதல் என்பதுக்கு சீர்தூக்குதல்னு ஒரு பொருள் உண்டு. தூக்கி மேலே எடு, கொடுநரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயன் ஐயாரன் அடித்தளம் அப்படின்னு சொல்லி திருவுள் சக்தியாகிய கையினாலே கீழே கிடக்கிற ஆன்மாவை மேலே தூக்கி வைக்க. தீட்சைக்கு அதுதான் அர்த்தம். தீட்சைக்குல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ரொம்ப கீழே கிடக்கிற ஆன்மாவை கீழே கிடப்பதற்கு ஏதுவாகிய கண்மங்களை எல்லாம் எந்தெந்த அத்துவாவில் என்னென்ன இருக்குதுன்னு பரிசோதித்து அதையெல்லாம் மந்திரங்களினாலே நிவர்த்தி செய்து கொண்டு போய் மேலே வைக்கிறது. அதை தீட்சை என்பது சிவசக்தி கிரியாசக்தியினுடைய பரவுதல், வியாபாரம் சொல்லுவாங்க. கிரியாசக்தியினுடைய பரவுதல் தான் தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சக்தியினுடைய மேல்நிலை இருக்கும், சமனை உண்மனைன்னு நாம் அந்த இதில் படிக்கிறோம் இல்லையா, அதான் திருவருள் சக்தியினுடைய மேல்நிலை. உண்மனா சக்தி தான் கடைசி. அப்ப கீழே கிடக்கிற ஆன்மாவை உண்மனை வரையிலும் கொண்டு போவாங்க. இதுக்கு தான் தீட்சை பண்ணுகிற ஆசிரியனுக்கு பிராசாதம் தெரிஞ்சிருக்கணும். பிராசாதம் தெரிஞ்சிருக்கிற ஆசிரியன் மூலாதாரத்தில் கிடக்கின்ற ஆன்மாவை குண்டலினி சக்தியோடு கூட்டி பிரணவத்தோடு கூட்டி மேலே கொண்டு போய் துவாதசாந்தத்துக்கு பக்கத்தில் உண்மனையில் கொண்டு வந்து நிறுத்துவான். உண்மனையில் கொண்டு வந்து நிறுத்தினா அது சிவபரம்பொருளை அடைந்து அனுபவிப்பு தகுதியுடையதாக ஆகும். இப்படி செய்வதற்கு தான் தூக்குதல் அப்படின்னு. அது நரகக்குழியிலே விழும்படியாய் நல்வினை தீவிரனை கிடக்கின்ற எண்ணெய் அதிலே கிடவாமல் மேலே எடுத்து
உன்னுடைய திருவருளில் இருக்கு அப்படி சொல்லி ஒரு காட்டு. சரி, தூக்கி முன் செய்த பொய் அற துகளறுத்து, முன் செய்த பொய் அற, இந்த ஆன்மாவுக்கு முன்னே அவன் தானே படைத்து கொடுத்தான். முன் செய்த பொய், முன்னே உன்னாலே செய்து கொடுக்கப்பட்ட, காரியப்படுத்தி கொடுக்கப்பட்ட பொய், பொய்யாகிய இந்த உடம்பு என்பது மாயாமலத்தை குறித்தது. அற நீக்குதலினாலே எழுதரு சுடற்சோதி, உள்ளே எழுகின்ற சுடற்சோதி. அப்போ நம்ம ஆன்ம அறிவினுள்ளே சிவம் சுடற்சோதியாக எழுகிறது என்று சொன்னால், எழுவதற்கு முன்னதாக ஆன்மாவுக்கு கேவலத்தில் இருந்து பெருமான் என்னென்ன செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய இது மாணிக்கவாசகருடைய அனுபவம். மாணிக்கவாசகருக்கு முன்னை தன்னோட நிலாவகை செய்தது தெரியாது, புறம்பையில் புகை பெய்தது தெரியாது. ஆனா நுண்ணிய நொடியென சொல் செய்த பொழுது முன்னே என்ன நடந்தது, மத்தியில என்ன நடந்து கொண்டிருந்தது, இப்போ என்ன நடக்குது, இனிமே என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது. அப்போ இது மாணிக்கவாசகருடைய சொந்த அனுபவம். மாணிக்கவாசகருக்கு பெருமான் தீட்சை செய்ததனால் உண்டாகிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு பாட்டை எடுத்து சொல்லி, இது தீட்சையினால் அவருக்கு உண்டான அனுபவம் சொல்றாரு. சுடற்சோதி ஆக்கி, சுடற்சோதி என்னுள்ளே எழுகின்ற சுடற்சோதி, அந்த சோதியோடு என்னையும் ஆக்கினான். அப்ப என்னையும் சோதி உடையவனாக ஆக்கினான். அந்த சோதியோடு என்னுடைய சோதி, அதாவது சிவ சிற்சக்தியில் ஆன்ம சிற்சக்தி கலக்குமாறு செய்து விட்டான். அப்படி இருக்கின்ற அவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே. திருவாசகத்துல இந்த பகுதியில் அதிசயப்பத்தில் இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். சைவ சித்தாந்தத்தினுடைய சாரமாக இருக்கிற பாடல், ரொம்ப அழகான பாடல். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி இந்த பாடத்தை இந்த சிந்திச்சோம்னா பெருமான் நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது. தீட்சைனா என்னங்கிறது பாடு. உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள். இது ரொம்ப அருமையான தொடருங்க. வேதாந்திகளாயிருக்கின்ற ஆசிரியருடைய மனத்தை எல்லாம் கவர்ந்த தொடர் இது. தமிழ் உரையாசிரியர்கள் நச்சினார்க்கினியர்னு ஒருத்தர், அவர் வேதாந்தி. அவர் வேதாந்திங்கிறதுக்கு அடையாளம் அவர் எழுதின உரையில நிறைய இருக்குது. ஆனா நல்ல தத்துவ ஞானி. தத்துவ ஞானத்தினுடைய அடிப்படையில் தமிழ் இலக்கணத்துக்கு உரை எழுதின ஆசிரியர் அவர். இளம்போன்ற இடத்துல அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் பக்தியை எதிர்பார்க்கலாம். சேனாவரையர் இடத்துல தர்க்கத்தை தான் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கான். ஆனா இங்கேயும் அவர்கிட்ட தான் தத்துவ ஞானங்களாம். உயிர் எத்தன்மைத்து என்றால் உணர்தல் தன்மைத்து. அவர் எழுதுற உதாரணம்ங்க. கேள்வி எப்படி இருக்கும், விடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் காட்டுறார். கேள்வி எப்படி இருக்கும், உயிர் எத்தன்மைத்து. விடை எப்படி இருக்கும், உணர்தல் தன்மைத்து. சைவத்தில் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆன்மாவுடைய லட்சணம் என்ன, உணர்த்த உணர்வு. அப்ப உணர்தல் தன்மைத்து அப்படின்னு ஒரு உரை எழுதுறார். சும்மா சாதாரண ஒரு இலக்கணத்துக்கு உதாரணம் காட்ட, ஒரு வினானா எப்படி இருக்கும், விடைனா எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்கன்னா உயிர் எத்தன்மைத்து கேள்வி, உணர்தல் தன்மைத்து விடை. அப்படி அதுல இந்த நச்சினார்க்கினியர் இருக்கிறார்கள, எந்தெந்த இடத்துல தத்துவ ஞானத்தை உள்ள கொண்டு நுழைக்கலாமோ அந்தந்த இடத்துல கொண்டு நுழைக்கலாம். அருமையான கேள்விகள்லாம் கேட்பார். நான் தனியா சொல்லணும். நச்சினார்க்கினியர் உரையில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானம் என்ன அப்படிங்கிறத எடுக்கணும்னா எழுத்துரையாளர்லேருந்து அவர் முழுவதும் எழுதியிருக்கிறார். மற்றவங்களாம் ஒவ்வொரு பகுதியில் உரை எழுதியிருக்கிறார். நச்சினார்க்கினியர் ஆனால் காலத்தால் ரொம்ப பிற்பட்ட ஆசிரியர், எல்லா உரையாசிரியருக்கும் பிற்பட்டவர், முழுவதும் எழுதியிருக்கிறார். சரி போட்டோம். அவர் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதின பொழுது இந்த பாட்டை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அது எவ்வளோ அருமையான பாட்டு. அவர் வேதாந்தி. வேதாந்தி ஆகட்டும் சித்தாந்தி ஆகட்டும் தத்துவ ஞானம் ரெண்டும் ஒன்று தானுங்க. அதாவது நான் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி மாட்டிக்கிட்டேன். என்னையா வேதாந்தம் சித்தாந்தம், வேதாந்தி ஒன்று தான் இருக்கிறதான் அப்படின்னு சொல்கிறான். சித்தாந்தி 3 இருக்குது, ஆனால் 3 தனித்தனியாக பிரிஞ்சு தெரியாமல் ஒன்றா தான் தெரியுது அப்படிங்கிறான். ஒன்று தான் இருக்குதுங்கிறதுக்கும் ஒன்றா தான் தெரியுதுங்கிறதுக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அடிப்படையிலே நாம் 3 தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்கிறோமில்ல அப்படின்னு சொல்லி. அடிப்படையில் 3 தனித்தனியாக இருக்குது,
அடிப்படையிலையும் கூட மூணு தனித்தனியா இல்லையே, ஒன்னாதான் இருக்குது. கேவலத்தில் கிடக்கிற பொழுது ஆன்மா இருக்குது, ஆன்மாவோட மலம் இருக்குது, ஆன்மாவோட சிவம் இருக்குது, மூணு ஒன்னாதான் இருக்குது. சுத்தத்திலும் ஆன்மாவும் சிவமும் ஒன்னாதான் இருக்குது. என்ன லட்சணம் சொல்ற பொழுது அவங்க பிரம்மத்துக்கு அருள்ங்கிற சக்தியினுடைய விசேடனம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நாம் சக்தி என்ற விசேடனம் சொல்றோம். சக்தி என்ற குணத்தை ஒரு பொருளாக கொண்டு வந்திருக்கிறோம். நாம் கொஞ்சம் விரிவாக சொல்றோம், அவங்க சுருக்கமாக சொல்லுவோம். ஆனால் பழக்கமான ஒரு பெரிய சைவ சித்தாந்தி அவர் சொல்வார், வேதாந்தம் ஒரு குறுக்கு வழி, சைவ சித்தாந்தம் கொஞ்சம் சுற்றி போகிற வழி. சுற்றி போகிற வழியாக இருந்தாலும் சுகமான வழி, குறுக்கு வழி கொஞ்சம் ஆபத்தான வழி. நடேச கவுண்டர் நடேச கவுண்டர் தான் சொல்லுவார், வேதாந்த சித்தாந்தம் என்னையா வித்தியாசம் கேட்டால், வேதாந்தம் ஒரு சுருக்கு வழி, அது கொஞ்சம் ஆபத்தான வழி. சைவம் சுற்றி போகிற வழி, சுற்றி போனாலும் கூட கொஞ்சம் சுகமான வழி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அந்த வேதாந்தி ஆகிய நச்சினாக்கினியர் இந்த பாடலை திருமுருகாற்றுப்படை உரையில் மேற்கோள் காட்டுறார். என்ன காட்டுறன்னு பார்ப்போம். உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே. தன்னுடைய அனுபவத்தை சொல்லார் மாணிக்கவாசகர். பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்த சொல் தெளியாமே அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். அத்தன் என்னை ஆண்டான், தன் அடியரில் கூட்டினான், அதில் மிக அதிசயம். எப்படி ஆண்டு கொண்டான் என்றா, அப்பொருள் பாராதே பித்தர் சொல் தெளிகின்றேன், அப்படி தெரியாமே என்னை ஆண்டு கொண்டான். கொஞ்சம் வாக்கியத்தை அறுத்து அறுத்து அர்த்தம் பண்ணணும். தொடர் நேராக போகுது. எங்கெங்க இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு பொருள்கள். நமக்கு கண்ணுக்கு தோலமா தெரிகிறது இந்த உடம்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இறைவன் தெரிய மாட்டான், அந்த உலகம்தான் தெரியும். தோலமாக தெரிகின்ற உலகத்தை கொண்டுதான் அறியப்படாத சிவத்துக்கு உண்மை சொல்ல வேண்டும். சைவசித்தாந்தம் தான் சொல்லுது, உலகின் மேல் வைத்து தான் சிவத்துக்கு உண்மை சொல்லுகிறது. காணப்படாத கடவுளுக்கு காணப்பட்ட உலகத்தை கொண்டுதான் உண்மை சொல்ல வேண்டும். திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது அப்படின்னு சொல்றாரு. உலகத்தின் மேல வைத்து தான் சொல்றாரு. அதனால இந்த யாக்கை நமக்கு தெரியுது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, அது நமக்கு தெரியல. இந்த ஆக்கைக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கு. ஆக்கைக்குள்ளே இருக்கிற பொருள் எது? ஆன்மா. ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற பொருள் எது? சிவம். எனக்கு ஆக்கைக்குள்ளே ஆன்மா இருக்குதுங்கிறதே தெரியல. ஆன்மா இருக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகுதானே ஆன்மாவுக்குள்ளே சிவம் இருக்கிறதுங்கிறது தெரியும். ஆன்மா இருக்கிறதே எனக்கு தெரியலையே, இதுதான் ஆன்மான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். தேகான்மவாதிகள் இருக்காங்க இல்லையா, மூணாம் சூத்திரத்தில் முதல்ல அவங்கள தான் நாம் மறுத்துரைத்தோம். தோல தேகான்மவாதி, எனதுடல் என்ற அறிவு. அப்போ உற்ற ஆக்கையின் உருபொருள் பாராதே. இந்த பாராதே என்பது இதில் கூட்டணும். உற்ற ஆக்கையின் உருபொருள், உற்ற ஆக்கை எனக்கு பொருந்திய ஆக்கை. இந்த ஆக்கையினுள்ளே ஒரு பொருள் இருக்கு. உடம்பினுள்ளே உருபொருள் கண்டே. உற்ற ஆக்கையின் உருபொருள் பாராதே. அப்புறம் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் பாராதே. இந்த உற்ற ஆக்கையின் உருபொருளாகிய ஆன்மாவினிடத்திலே ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் பற்றலாவதோர் பொருள் அன்று, பற்றும் தன்மை வரையிலும் நிற்கக்கூடிய பொருளும் அன்று. பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள், பற்றலாகின்ற பற்றுதற்குரியதாகின்ற நிலைமையே இல்லாத பரம்பொருள். ஏன் அது பற்றலாவதோர் பரம்பொருள் அப்படின்னு நாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நறுமலர் எழுதரு நாற்றம் போல். நறுமலர் எழுதரு நாற்றம் போல் என்பது சைவ சித்தாந்தத்தில் வேறு வகையா ஓமை சொல்லப்பட்டிருக்கோம், இங்கே வேறு வகையா ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அடங்கி தோன்றுதலுக்கு சைவ சித்தாந்தத்தில் நறுமலர் எழுதரு நாற்றம். அதாவது நாற்றம் மலரும் கன்று, மலரின் வேரும் கன்று, மலரினுள்ளே அடங்கி நிற்கக்கூடிய. உரிய பக்குவம் வந்தா தெரியும். மொட்டாக இருக்க பொழுது மனம் தெரியாது, மலர்ந்தா தெரியும். ஆனா
மனம் என்று தனியாக தெரியுது, ஆனால் மலரின் வேறாக அது அறிய முடியவில்லை. அப்போ அது அடங்கி தோன்றுகிறது. ஆன்மாவுடைய நிலைமையும் அதுதான். இங்கே சொல்லுவது என்னன்னு கேட்டா, சிவம் ஆன்மாவின் கண்ணே விளங்குகிறது, நறுமலரின் கண்ணே மனம் விளங்குவது போல. ஆனா அதை தூல பொருளாக கண்டு பற்ற முடியாது. அந்த தன்மை அதற்கு இல்லை. அவ்வளவு சூக்கும பொருள், அதிசூக்குவமான பொருள். எனவே பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் ஆகிய அந்த பொருளை பாராதே. எனவே உற்ற ஆக்கையின் ஒரு பொருளாகிய அப்பொருள் பாராதே. அந்த உற்ற ஆக்கையின் ஒரு பொருளே நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பொருளாகிய அப்பொருள் பாராதே. அப்புறம் நான் வேற என்னத்தை தான் பார்த்தேன், அதை சொல்றார். பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளிவேன். இந்த தெளியாமே இருக்கு பாருங்க, தெளிவேன். அப்படி தெளிவேன் ஆகிய யான் அதனை தெளியாதபடி அப்படின்னு திரும்பவும் மறித்து கொண்டு வரவர். இதான் அறுத்து பொருள் செய்தல் அப்படின்னு சொல்ற. தெளியாமே தெளியாதவாறு, அப்போ தெளிந்தேன் அப்படிங்கிறத முன்னால பண்ணிடணும். பண்ணி தெளிந்தேன் ஆகிய நான் அவற்றை தெளியாதவாறு இவன் ஆண்டு கொண்டான். அப்ப ஆண்டு கொண்டான் என்ன பண்ணிருப்பான், இந்த ஆற்றினுள்ளே ஒரு பொருள் உருபொருள் இருக்கிறதப்பா, அந்த உருபொருளினுள்ளே நறுமலர் எழுதரு நாற்றம் போல் ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தி ஆட்கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தேகத்தை மட்டும்தான் அறிந்து கொண்டிருக்கின்றாய், தேகத்தின் வேறாக ஆன்மா உண்டு என்பதை அறிவித்து அந்த ஆன்மாவின் உள்ளே நானும் இருக்கிறேன் என்ற, எனவே தன்னையும் என்னையும் அறிவித்து, அறிகிற பொழுது பெருமான் முதல்ல நம்மை அறிவிப்பார், அப்புறம் தன்னை அறிவிப்பார். தன்னை அறிந்துதான் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். தன்னையும் என்னையும் அறிவித்து நின்னை காணாமாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. நின்னை காண்ட நின் பெரும் தன்மை காண்ட பொழுது என்னையும் கண்டேன், நின்னை காணாமாந்தர் தன்னை காணா தன்மையோரே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த உற்ற ஆக்கையின் ஒரு பொருளே நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருளாகிய நீ இருக்கின்றாய் என்பதையும் எனக்கு தெளிவித்தாய். அப்படி தெளிவித்து அர்த்தம் பண்ணும். அத்தன் இப்ப நான் எதை செய்தேன், பித்தர் சொல் தெளிந்திருந்தேன். இந்த பித்தர் சொல் தெளிந்திருந்த என்னை அத்தன் தன்னுடைய சொல்லை தெளியும்படியாக ஆக்கினான். அவன் சொன்ன சொல் எது அப்படின்னு கேட்டா, உற்ற ஆக்கையின் உருபொருள் ஒன்று உண்டு, அந்த உருபொருளிடத்திலே நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் ஒன்று உண்டு அப்படிங்கிறது எனக்கு சொல்லிட்டேன். அதை உணர்த்தித்தான், அதை உணர்ந்தனால்தான் நான் அவனுக்கு அடிமையானேன். இல்லை சும்மா அடிமையாக முடியாது. நான் கடவுள், நீ எனக்கு அடிமை அப்படின்னா அடிமையாயிடுவோமா? நாம் கேட்போம், நீ எப்படி கடவுளானே, நான் எப்படி உனக்கு அடிமையாகணும், நான் உனக்கு அடிமையாகணும், நீ எனக்கு என்ன செய்தாய் அப்படின்னா கேள்வி கேட்போம். இல்லை, அந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் வந்தால் தான் நாம் அடிமைகள் ஒத்துப்போம். இல்லைன்னா நீ யாரா நான் யாரா, உனக்கு நான் அடிமையாக வேண்டியது போயிடுவோம். அதனால அவ்வாறு ஆண்டோடு அத்தன் பித்தர் சொல் தெளியாமே அத்தனாகிய உன்னுடைய சொல்லை தெளியும்படியாய் செய்து ஆண்டு தன் அடியரில் கூட்டிய விஷயம். திருமுருகாற்றுப்படையில கந்தழியை பெற்றான் ஒருவன் அதனை பெறாதான் ஒருவனுக்கு பெருமாறு கூறி அவனை வெளிப்படுத்தி கூறுவான், புலம் பிரிந்துரையும் சேவடி என்று கந்தழி கூறி என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீக்கி முன் என என்னும் பாடல் மணிவாச பெருமானுடைய அனுபவத்தை சொன்னது என்பதை அங்கே காட்டியிருக்கிறார். இது புறத்திணையல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இருள் உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலு, அந்த பாட்டு முடிஞ்சதில் அடுத்த பாட்டு போடுவான். இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில். உடம்பு நமக்கு எவ்வாறு வந்தது, ஆணவத்தினாலே வந்தது. ஆமா, இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில். இருள் திணிந்ததனாலே வினை செய்வதற்காக எழுந்த குடில். அப்போ வினையினால உடம்பா, உடம்பினால வினையா என்றா, உடம்பினால வினையோ வினையினால உடம்போ இல்லை. வினை உடம்பு ரெண்டும் ஆணவத்தினாலே. ஆணவத்தை உடம்படாதவருக்குத்தான் வினையினாலா உடம்பினாலா அப்படிங்கிறது கேள்வி. ஆணவத்தை உடம்பட்டவருக்கு ஆணவத்தினாலே இந்த இரண்டும் அப்படிங்கிறது கருத்து. இருள் திணிந்து எழுந்திட்டதோர், இருள் திணிந்ததனால், இல்லைன்னா ஆணவமலம் இல்லைன்னா உடம்பு தேவையில்லையே. இப்ப இங்கே ஆணவமலம் இல்லை என்று சொல்லுகின்ற சில சமயவாதிகள் இருக்கிறார்கள்.
சைவ சமயத்திலேயே ஒரு சமயம் அப்படி இருக்குது. அந்த சமயத்துக்கு தான் ஐக்கியவாத சைவம் பேர். ஐக்கியவாத சைவம் ஆணவ மலத்தை உடம்படாத செய்வோம். அவங்க 2 மலத்தை உடம்படுது. அதனால தான் அவங்கள பார்த்து கேள்வி கேட்க, 2 மலம் தானே சொல்ற, அந்த 2 மலத்தில் எது முன்னால வந்தது, எது பின்னால வந்தது, எதனால எது வந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். என்ன இப்படி கேள்வி கேட்டீங்க? உங்களை நான் அந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முன்னாலே ஆணவ மலம் இருந்தது, அதனால இந்த 2 மலமும் வந்தது. முன்னாலே ஆணவ மலம் இருந்தது, அதனால இந்த 2 மலமும் வந்தது. அப்புறம் அவன் கேள்வி கேட்பான், ஆணவ மலம் எதனால வந்தது? இப்படியே கேட்டு போனா வரம்பின்றி ஓடும். அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ ஆணவ மலம் காரணமின்றி இயல்பாகவே ஆன்மாவோடு இருந்தது. ஆன்மா சென்று பற்றியதில்லை, ஆணவ மலம் வந்து பற்றியதில்லை, ஆன்மாவோடு இருந்தது. ஆன்மாவோடு இருந்தது என்பதற்கும் அது சென்று பற்றியது என்பதற்கும் வேறுபாடு. இதுதான் சைவம். ஐக்கியவாத சைவம் ஆணவ மலத்தை ஒத்துக்கிறது. அங்கதான் அந்த கேள்வி கேட்கும். அப்படியானா அதில் ஏதாவது ஒன்று இயல்புன்னு வச்சுட்டா போகுது. அப்போ எது இயல்புன்னு சொல்லு, அது வேணும் இல்லை, எது இயல்புன்னு சொல்லு. அது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 2லையும் எதுவும் முன்ன பின்ன வர்றதுலையும் 2 ஒரே நேரத்தில் வர்றது, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேருக்கு தெரியாததுனால பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாயையும் கண்மமும் 2ம் ஏக காலத்திலே ஆன்மாவிடத்திலே கூட்டப்படுகின்றன. நீங்க கோழியும் முட்டையும் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மரத்தையும் விதையும் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். மரத்தை தோற்றுவிக்கிற பொழுது அது விதையை தோற்றுவிக்கும் தன்மை உடையதாகவே தோற்றுவிக்கப்படும். அப்ப மரம் தோன்றுகிற பொழுது விதை தோன்றும் தன்மை அதனோடு கூடவே இருந்து கொண்டிருக்கும். அதே போல கோழி தோற்றுவிக்கிற பொழுதே அது ஒரு முட்டையை தோற்றுவிக்கும் தன்மை உடையதாக தோற்றுவிக்கப்படும். அப்போ கோழியும் முட்டையும் ஒன்னாதான் தோன்றும், மரமும் வித்தும் ஒன்னாதான் தோன்றும். அப்ப வித்து என்பது மரத்தோடு கூடியதாகத்தான். அது வெளிப்படுவது வேணா பிற்காலத்தில் இருக்கலாம், ஆனா தோன்றுகிற பொழுது அதன் உள்ளே இருந்தே தோன்றும். இதுதான் மாயைக்கும் கண்மத்துக்கும் உண்டான சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை பிடிச்சி இதை விளக்கணும். இதை விளக்கி இதுதான் உண்மை அப்படிங்கிறத பலரும் அறியும்படியா நாம் செய்தாக வேண்டும். இதை நிறைய பேர் இந்த இடத்த தொடாததுனால ரொம்ப சிரமப்பட்டு மற்றவங்களையும் சிரமப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருளென கழித்து அரு நரகத்திடை விழப்போகுகின்றேனை. என்ன பண்ணாமன்? தெருளும் மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தோடு செந்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கி அதிசயம் கண்டான். மெய்நெறியை உணர்த்துகின்ற சிவத்தை மெய்நெறின்னு சொன்னார். அந்த மெய்நெறி நமக்கு என்ன பண்ணுகிறது? செந்தி அருளும். செந்தி என்பது அதனுடைய திருவருள் சக்தியை குறித்தது. செந்தி அருளும் மெய்நெறி. அந்த செந்தி என்பது ஒரு புராண கதையோடு சேர்த்து ஒரு தத்துவ ஞானத்தை இணைத்து இந்த பாடல்ல உணர்த்தப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிபுர சம்மாரம். திரிபுர சம்மாரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, 3 மதில்களையும் பெருமான் சிரித்து எரித்து விட்டான் அப்படின்னு. அப்ப 3 மதில்களோடு தீ சென்று பொருந்தியது. முப்புறமாவது மும்மல காரியம். திருமந்திரம். அப்பனே செஞ்சடை ஆதி பரமன் முப்புறம் எரித்தன். முப்புறமாவது மும்மல காரியம். அப்புறம் எரித்தமே 6 அறிவார். அப்ப திரிபுர சம்மாரம் என்பது ஆன்மாவை பற்றி இருக்கின்ற மும்மலங்களை அழிப்பதற்கு ஒரு குறிப்பு உடைய கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இவர் என்ன பண்ணிருக்கிறார் இங்க? தெருளும் மும்மதில். தெருள்னா திருச்சியுடையன்னு அர்த்தம். அது தனியாக பின்னால் கொண்டு வந்து போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா தெருளை மும்மதிலுக்கு போட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மும்மதில் நொடிவரை இடிதர. ஒரு நொடிப்பொழுதில, வரை என்பது எல்லை, காலம் என்ற பொருள் வருது. நொடிவரை இடிதர. இடிதர என்பது தரை என்பது பொருள் இல்லை, இடியன்னு அர்த்தம். இடிதர சினப்பதத்தோடு, சினமாகிய தன்மையோடு, பதம் என்பது நிலை அப்படிங்கிற பொருள் வருது. கோபத்தோடுன்னு அர்த்தம். சினப்பதத்தோடு செந்தி அருளும். செந்தி அருளும் எதுக்கு? அந்த
வரைக்கும். அதே தான் இங்க நமக்கு அருளித்து. எப்படி? மும்மலம் நீங்குமாறு, மும்மதில் அழியுமாறு செந்தி அருளியது, மும்மலம் நீங்குமாறு நமக்கு செந்தி அருளியது. இங்க செந்தி என்பது திருவருள், அங்க செந்தி என்பது நெருப்பு. அத செந்தி என்பது ரெண்டுக்கும் பொருத்தமா நிற்குது. முன்னால தொடர்ல முப்புறம் எரித்த கதை சொல்லப்பட்டிருக்கு. மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தோடு செந்தி அருளும் மெய்நெறி. அந்த மெய்நெறியோடு தான் தெருளும் என்பது கூட்டிக் கொள்ளணும். தெருளும் தெருட்சி உடையதாகிய மெய்நெறி. அந்த மெய்நெறியை அருளி பொய்நெறி நீக்கி அதிசயம் கண்டார். அப்ப இதுவரையிலும் நான் நடந்து கொண்டது பொய் நெறி. பொய் நெறினா மலங்களின் வழியே நடக்கின்ற நெறி அப்படின்னு அர்த்தம். மெய் நெறினா அருளின் வழியே நடக்கின்ற. நீங்க பொய் மெய்னா அந்த உலகத்தில் இருக்கிற பொய் மெய்னா அர்த்தம் வச்சுக்கூடாது. இங்க பொய் என்பது பாசத்தை குறிப்பது, மெய் என்பது அருளை குறிப்பது. நமக்கு ரெண்டு இயக்கம் உண்டு, ரெண்டு நெறி. மலத்தின் வழியில இயங்குகிறோம், அருளின் வழியில இயங்குகிறோம். அது சாதாரண ஞான நூல்கள்ல மலநடை அருள் நடை என்று சொல்லுவாங்க. மத்தியில இருக்கிற ஆன்மா நகர மகரங்களின் வழியே ஒழுகினால் அதுக்கு மலநடை அப்படின்னு. மத்தியில் இருக்கிற ஆன்மாவை மலகன்மங்களோடு விரைவி நடத்தி செய்தானால் மலநடையில் நடக்க செய்தான், அதுக்கு பெத்தம் அப்படின்னு. பக்குவப்பட்ட ஆன்மாவை அருள் நடையில் நடக்க செய்வான், அதுக்கு சுத்தம் அப்படின்னு. அதனால இந்த பொய் நெறி என்பது பாசமாகிய நெறி, மலத்தின் வழியே ஒழுகுகின்ற ஒழுக்கம். அந்த நீக்கி மெய்நெறியிலே நம்ம ஒழுக செய்தான், அது ஒரு பெரிய ஆட்சி. இதான் நெறியல்லா நெறிதண்டை நெறியாக நெறிவேணும் என்று சொல்ல. அந்த அளவில் வைத்துக் கொள்ளலாம். சாப்பாட்டுக்கு பிறகு பார்க்கலாம்.